என்ன விஷயம்னா அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்களாமே? வாஜி, இப்படி ஒரு நிலைமையில என்னால் வாழ முடியாது. நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன் பிஸ்டல் எடுத்துட்டு வா, நான் ஷூட் பண்ணிக்க போறேன். அண்ணா என்னண்ணா ஆச்சு? வாஜி, சென்னைக்கு டானா இருக்கிற இந்த பிஸ்தா சமீபத்தில் ஃபீல்டுக்கு வந்த இந்த சின்ன பசங்களை நான் எதிர்த்ததுனால இப்படி பயந்துகிட்டு வாழறது அவமானம், அவமானம், அவமானம். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சைலன்ட் சித்தா தான். அவனை போட்டு தட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கெட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். எந்த ஸ்பாட்னு சொல்லு. குழந்தைகளுக்கு பண்டிகைக்காக துணி வாங்குறதுக்கு நாளைக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு வர்றான். வாஜி, வருவானா அவன்? இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே. கண்டிப்பா வந்துருவான். வந்துருவான். அண்ணா அங்க பாருங்க, வந்துட்டான். நான் சொன்னேன்ல, டி நகர் பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாருக்குமா ட்ரெஸ் எடுத்திருந்தோம்னா ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்குண்ணே. இங்கெல்லாம் வேஸ்ட்ண்ணே. வாங்க வேற கடை பார்க்கலாம் வாங்க. அங்க மட்டுமா? குரோம்பேட் மார்க்கெட் போனா இன்னும் சீப்பா கிடைக்குமே. சண்டே பஜார் போனா இன்னும் சீப்பா கிடைக்கும். இங்க பாருங்கடா, சீப்பா பேசுற பசங்களா, ரொம்ப சீப்பா போவாதீங்க, ரொம்ப சீப்பா கேளுங்க. இப்போ போய் ஷாப்பிங் பண்ணுங்க. அண்ணா நீங்க? நானா இங்கே இருக்கேன். நீங்க தனியா இருக்க போறீங்களா? சரிடா சரிடா, வாங்கடா போலாம். போலாம்டா டேய், வாங்கடா. ஹலோ, செல்லோ, ஏன் செல்ல அழுகுற? ஐயோ, ஜஸ்ட் மிஸ். பார்த்தானா விட மாட்டானா? ஏய், எஸ்கேப் ஆயிடலாம்டா. இல்லைன்னா அவன் போட்டு தள்ளிடுறான். அண்ணா சீக்கிரம், அண்ணா இந்த பக்கம். நீங்க அந்த பக்கம், நீ இந்த பக்கம். சரி, டேய் வாங்க மேலே. ஹே மிஸ்டர், ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். என்னங்க, வயசானவங்கள இப்படி கண்ணு மண்ணு தெரியாம தள்ளி விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு கண்ணு தெரியல? நான் பேசுறத கேட்டுட்டு எதுவும் பதில் சொல்லாம எருமை மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா மேன சொல்லி கொடுக்கலையா? சாரி கேளுங்க, பாட்டி கிட்ட சாரி கேளுங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காது கேட்கலையா? சாரி கேளுங்க. சாரி பாட்டி, கவனிக்கல. சாரி சாரி. அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணே என்னாச்சுங்கண்ணே? யோ, அவனை உள்ள போடுங்க சார்.
சார் இந்த பிஸ்தாவை பிடிக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் மாட்டல, ஆனா இவன் உங்ககிட்ட ஈஸியா மாட்டிக்கிட்டான். இவன் எங்க மாட்டினா அந்த சித்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிறதே சேஃப்டின்னு அரெஸ்ட் ஆயிருக்கான். இல்ல சார், அந்த சித்துவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தீங்கன்னா சென்னையில கொலை எதுவும் நடக்காதுல்ல சார். அந்த சித்துவை அரெஸ்ட் பண்ணணும்னா அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் சரியான ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல. யோ எவ்வளவு நேரம் ஏன் வெட்டிட்டு இருப்ப, சீக்கிரம் முடியா. யோ ஏன் சிசிங்களுக்கு கொடு, அவங்களுக்கு குடிக்கட்டும். கொடு. ஈட்டை இறக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறியா தம்பி? இந்த சித்துவோட டென்ஷன் போகணும்னா இளநீ இல்ல, வாய்க்கு எள்ளு தடி நட்டா ஊத்தணும். சித்து சித்து என்ன இது பண்ணிடாத, நான் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்றான். அவனை விட்டுறாதீங்க, விடாதீங்க, விட்டுறாதீங்க. ஹலோ, ஜனங்களை அடிக்கிறதும் கொள்றதும் தப்பு தானே? அருவாளை கீழே போடுங்க. குட் பாய். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்க சாரி சொல்லு, சாரி சொல்லு. சாரி சொல்லு. சாரி. யாரா இவரு? சின்ன அண்ணன். சின்ன அண்ணனா? நீங்க என்ன ஷூட்டிங்கா? யார் சார் ஹீரோயின்? ஏய் போடா இங்க இருந்து. சார் சீரியலா? இல்ல ரியல். யார் நான் மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தா என் லவ்வர் கொடுத்த ட்ரெஸ்ஸே நாசம் பண்ணிட்டானே. உன் உதவியை லைஃப்ல மறக்க மாட்டேன். தேங்க்யூ நண்பா. ஏய் அண்ணன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்காரு, பதிலுக்கு நீ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. இந்த மாதிரி ட்ரெஸ் உனக்கு நிறைய வாங்கி தருவாரு. அண்ணன் பேர் தெரியாதா உனக்கு? உங்க அண்ணன் பேரை சொன்னாதானே தெரியும். சைலண்ட் சித்து. எனிவே நீங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, அதுவே சந்தோஷம். இது உங்ககிட்ட தான் இருக்கணும். அதுல ஓபன் பண்ணா டோர் ஓபன் ஆகாதுப்பா. ஏய் வாயா, பரவாயில்ல வாயா, லாக் வேஸ்டா போயிடும்ல. இந்தாக்கி இத வச்சு ஓபன் பண்ணிக்கோ. இல்ல சார், வேண்டாம் சார்.
பரவாயில்ல வாங்கிக்கியா வாங்கிக்கியா. இந்த காரை பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப அதிர்ஷ்டமான காரு, ரொம்ப நல்ல காரு. ஆக்சுவலி இந்த காரை வாங்கினதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த காரை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. எந்த மாதிரி அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் தெரியுமா? போயா போயிட்டு வா. அட சொல்றது கேளியா இருந்தாயா? ஐயோ உனக்கு ஏன் இப்படி சுடுது? காய்ச்சல் அடிக்குதா? ஐயோ ஆமா சார், 3 நாளா எதுவுமே சாப்பிடல சார். டாக்டர் கிட்ட போகலாம்னா என்கிட்ட பணமே இல்ல சார். ஐயோ பாவமே. தயவு செஞ்சு போலீஸ்ல மாட்டி விட்டாதீங்க சார். மேல உட்கார். ஐயோ பயப்படாதயா, நானும் ஒரு டாக்டர். இந்த மாதிரி காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா என் வேலைய. கண்ணக்காட்டு. ஆஹா இந்த கண்ணுல காமால, இந்த கண்ணு நொல்ல கண்ணு. ஆஹா எங்க வாய் ஆணு காட்டு. பல்லு வளர்க்குற பழக்கமே இல்லையா? அதான் வாய் நாத்தடிச்சு உனக்கு ஜுரம் வந்திருக்கு. அண்ணா யார் இவரு? என்னாச்சு? மா இவனுக்கு ஜுரம் அடிக்குது. என் பேக்ல பிரிஸ்கிரிப்ஷன் பேட் இருக்கும், கொஞ்சம் எடு. பிரிஸ்கிரிப்ஷன். நான் வரட்டுமா சார்? ஏய் இரியா, நான் மருந்து எழுதி கொடுக்கறேன். இந்த மாத்திரைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடணும். சாப்பாட பத்தி சொல்றேன் பாரு. பாவம் உங்ககிட்ட சாப்பிடுறதுக்கு பணமே இல்ல. சரி இருக்கட்டும். இந்த அப்படி. இந்த 500 ரூபாய் இதை வச்சு சாப்பிட்டுக்க, அப்புறம் மருந்து வாங்கிக்கோ. சரியா? இது என்னோட விசிட்டிங் கார்டு. 3 நாளுக்கு அப்புறமா வந்து என்ன பாரு. சார் நீங்க மனுஷனே இல்ல, சாட்சாத் தெய்வம். ஐயோ கால்ல விழாதையா. பரவாயில்ல இனிமே திருடக்கூடாது. சரியா? வயித்துக்கு என்ன சார் பண்ணுவேன்? இந்த காவேரியை நினைச்சுக்க போதும். காவேரி ஹோட்டல மூடிட்டாங்க சார். ஐயோ அது ஹாஸ்பிட்டலியா? அங்க வந்தீனா உனக்கு சாப்பாடும் கிடைக்கும், மருந்தும் கிடைக்கும். வரேன் சார். போயிட்டு வா. நல்லா இருக்கணும். வர மேடம். தினம் ஒருத்தன் இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ணா அவன் திருடன். ஆமாம்மா, அவனுக்கு சாப்பிட காசு கூட இல்லாம ஏன் காரை திருட வந்திருக்கான். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவன் காய்ச்சல் போயிடுமா? வாமா வாமா. அண்ணா யூ ஆர் அப்சல்யூட்லி கிரேட். தேங்க்யூ. வா உட்காரு. உனக்கு எப்பவுமே கிண்டல் தானே. ஷர்மி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு என் கிளைண்ட் மலேசியால இருந்து வராரு. நாம 2 பேரும் அவரை போய் மீட் பண்ணலாம். என்ன விஷயம்னா? அவருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனும் என்ன மாதிரி ஒரு டாக்டர். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். நீ அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டா போதும். அங்கே கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடுற. கல்யாணமா? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னா. இப்ப வேண்டாம், ஒரு 3 மாசம் கழிச்சு பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வீட்டுல நீங்க டாக்டரா இருக்கீங்க, அதனால இன்னொரு டாக்டர் எதுக்கு? எனக்கு அந்த மாப்பிள்ள வேணாம்னா. நீ அவனை ஒரு வாட்டி பார்த்தாலே எதுக்காக அவனை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். இரு, அவன் போட்டோ என் மொபைல்ல இருக்கு, காட்டுறேன். வேண்டாம்னா. எவன்டா அவன் எல்போர்டு? நிக்கிற வண்டியில கொண்டு வந்து இடிச்சிருக்க. உனக்கு கண்ணு தெரியலையா? போன் அது வந்து அது ஆக்சுவலி மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்ணை நான் செக் பண்றேன். எந்த ப்ராப்ளம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்னையா நக்கலா? நக்கல்னா எப்படி இடிச்சேன்னு கேக்குறேன். ஆக்சுவலி போன் பேசிட்டே டிரைவ் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா போனை பார்த்துட்டே தப்பு பண்ணிட்டேன். ஒரு வேலை பண்ணலாம், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன சொல்றான்? அண்ணே போலீஸ கூப்பிட போறானாமா? என்னையா போலீஸ்கிட்ட சொல்றியா? நாங்க பக்கத்து போலீஸா? கூப்பிடியா, நாங்களும் அந்த போலீஸ பாக்குறோம். இல்ல தப்பு பண்ணிட்டா போலீஸ கூப்பிடுறது தானே நியாயம். போலீஸோட நம்பர் சொல்லுங்க. நம்பரா? இருடா வரேன். என்ன பண்ண? பப்ளிக் இருக்காங்க, வேண்டாண்ணே. இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட்க்கெல்லாம் எதுக்கு போலீஸ கூப்பிடுறோம்? நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க. இல்ல என் மனசு ஒத்துக்கல. ஒரு வேலை பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல ஏதாவது கேரேஜ் இருந்தா போய் ரிப்பேர் பண்ணிக்கங்க. பில்லு எவ்வளவு ஆகுதோ எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். ஏன்னா தப்பு நான் தான் பண்ணிருக்கேன் பிரதர். பரவாயில்லங்க, நீங்க போங்க. ரிப்பேர்ல எதுக்கு? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இல்ல பிரதர், தப்பு நான் தான் பண்ணிருக்கேன் பிரதர். நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்றோம்ல சார். ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க? கிளம்புங்க சார். ஒரு வேலை பண்ணுங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு. என் பேரு டாக்டர் காமேஷ். பில்லு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அது எவ்வளவு இருந்தாலும் நானே தந்துடுறேன். ஏன்னா தப்பு நான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா போலாமாடா? பாட்னா புடிஞ்சு எடுத்துறோம் போல இருக்கே பிரதர். இல்ல மறந்துடாதீங்க. சரி போலாண்ணா.
பாவம் டிரைவருக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அவரை செக் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணா ஹலோ, ஹார்ட் ஆபரேஷன் பண்ற நல்லவரு, காசே இல்லைனாலும் பேமெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மகா உத்தம புருஷரு டாக்டர் காமேஷா நீங்க? ஆமா ஆமா ஆமா. வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? சார், நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட். சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். சார், நீங்க ரொம்ப கிரேட் சார். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சார், உங்க தங்கச்சி உங்களை விட கிரேட் சார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க சார். பார்க்க சந்தன கட்ட மாதிரி இருக்காங்க சார். ஏய், யாரா யாரா நீ? சார், நான் உங்க ஃபியூச்சர் பிரதர் இல்ல சார். ஏய், கொன்னுடுவோம் உன்னை. உங்க தங்கச்சிய நீங்களே கொன்னுடுவீங்களா? ஜஸ்ட் ஸ்டாப் இட். முடிஞ்சது. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் என் வீட்டு போன் நம்பர் எப்படிதான் கிடைக்குதோ? அயோக்கிய பையன் என்கிட்டே ராங்கா பேசுறான். நேர்ல பார்த்தா கொன்னுடுவான் அவனை. அண்ணா, நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஷர்மி, ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஏன்னா ரோட்ல ரோட் ரோமியஸ் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அண்ணன்களுக்கு அழகான தங்கச்சி இருக்கிறது பெரிய தப்புமா. ஹாய். ஹாய் பிரேம். ஹாய் ஷர்மி. ஹலோ பிரேம், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன், உடம்பு சரியில்லையா? நோ அங்கிள், ஐ எம் வெரி ஃபைன். இங்க பாருப்பா, நான் உன்னை விட 2 வயசு தான் பெரியவன். அதனால தயவு செஞ்சு என்ன அங்கிள்னு மட்டும் கூப்பிடாது. நான் டாக்டர். என்ன டாக்டர்னு கூப்பிடு, இல்ல காமேஷன் கூப்பிடு. இந்த சென்னையில எல்லாரும் என்ன டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. ஐ அம் தி ப்ரொஃபஷனல் டாக்டர். அது இருக்கட்டும், உங்க முகத்துல ஏதோ பெரிய டென்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. எவனோ ஒரு இடியட் எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணி என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுறான். நம்ம போன் இல்ல, நம்ம சார்மி பத்தி யாரவன் சொல்லுங்க. அடிச்சு போன், எங்க போன்? இருந்தாலும் நீங்க பண்ணது சரியில்லை. ஏன், நான் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளவு வருஷம் ஆனாலும் நீங்க என்ன வேற ஆள் மாதிரி தான் பாக்குறீங்க. சேச்சா, நான் அப்படி பார்க்கல. நீயும் என் ஃபேமிலி மெம்பர் தான்ப்பா. என்னுடைய புது மெடிசனுக்கு நீ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பாடி. என்ன ஷர்மி? என்ன இருந்தாலும் சின்ன வயசுல சிக்கன் குனியா, டெங்கு, வைரல் ஃபீவர் எது வந்தாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது இந்த ஃபேமிலி டாக்டர் தான். இந்த ஃபேமிலிக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு ரெடி. போன் வருது. அவன் தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் தான் போன் பண்ணானா? போன் எடுத்து என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ. அத்தரிக்க. என்ன டாக்டர், உடனே என்ன பத்தி கம்ப்ளைண்டா? டேய் 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 டேய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. அத்தரிக்க. உன் தங்கச்சி ஏரோபிக்ஸ் கிளாஸுக்கு தான் போறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவை அவளை கோயிலுக்கு கடத்திட்டு போய் அவ கழுத்துல தாலிய கட்டி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கண்டிப்பா வருவேன். டேய் டேய், நான் ஷூட் பண்ணிடுவேன். டேய், யாரா நீ? என்னது நானா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமாடா, நானும் ஷார்மி லவ் பண்றேன்டா. என்னடா அதுக்கு? என்ன அப்படியா? பண்றத பண்றா. என்னாச்சு? என்ன சொன்னா? ஏய், நீயும் ஷர்மி லவர்ஸ் ஏன்டா சொன்ன? உள்ளடவா? ஐ சி. அவன் ஷர்மியை கிட்னாப் பண்ணுவானாமா. அடக்கடவுளே, கிட்னாப் பண்ணுவானாமா? நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அவளை பிக்கப்பும் டிராப்பும் நானே பண்ணிக்கிறேன். குட் ஐடியானா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ கண்ணா, கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ வாமா போலாம். பை அண்ணா. ஹலோ. ஏய் சித்து, தூங்கிட்டு இருக்கியா? மனுஷனா இருந்துட்டு மனுஷங்கள இப்படி கொடூரமா கொலை பண்றியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? மக்களை மிரட்டி பணம் கேக்குற? சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு. சாரி. ஹலோ சித்து.
யாரா அது? டேய் ஏய் ஏய் என்ன யாராவது அடிச்சிட்டாங்களா? அண்ணே என்ன சத்தம்? மென்டல் ஆயிடும் போல இருக்க. பைத்தியம் பிடிக்குதுடா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க. ஃபுல் பாட்டில் நானும் குடிக்க ஏனோ கிக்கு ஏறவே இல்ல. கொப்புன்னுதான் அவளும் வந்தா போத ஏறாதோ. என் மேல கோபம் கொண்டு பக்கம் வந்து சீண்டிப்பாரு. அவனை கண்டு கொஞ்சம் கூட பயமில்ல. பண்ணாதே ஒரு தப்பு மன்னிப்பு கேட்டு என்னதான் கூட்டி போக நீயா வந்து நில்லு. மாட்டிக்காதே முடிச்சிட்டு கை தொட்டால் நீ காலி. உன்னை விட்டது பாவம் தொட்டா தெரிக்கும் ராமா ராமா. ஏத்து மாமா பெக்கு மேல பெக்கு ஏத்து. ஸ்கீரம் வச்சுன்னு பிராண்டி பெக்கு மேல பெக்கு ஏத்து. காரம் வந்து சைடு செஞ்சு பெக்கு மேல பெக்கு ஏத்து. ஏத்து மாமா ஏத்து மாமா ஏத்து மாமா பெக்கு மேல பெக்கு ஏத்து. ஸ்கீரம் வச்சுன்னு பிராண்டி பெக்கு மேல பெக்கு ஏத்து. காரம் வந்து சைடு செஞ்சு பெக்கு மேல பெக்கு ஏத்து. ஏத்து மாமா ஏத்து. பெண் போதை உள்ளம் கேட்க மறுத்திட மனமில்ல. பெண்ணோடு காதல் செய்ய யாருக்கும் மூடில்ல. ஆட்டோண்டி ஆர்கஸ்டாவால் பாடல்கள் தரலாம். ஒரு நிமிஷம் போனால் இந்த நிமிடம் நமக்கில்ல. நீ கேட்டதில்லை என் பாட்டு, அது அச்சடித்த புது நோட்டு. நீதானே இங்கு பில்லா. ஐயோ ரம 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 ராமா. இதை மாற்றிட முடியாதடா. மந்திரவாதியை நான் தேட வெள்ளித்தாயத்தை தினம் கட்ட. என்னை கட்டி புடி ராமா ராமா. ஃபுல் பாட்டில் நானும் குடிக்க ஏனோ கிக்கு ஏறவே இல்ல. கொப்புன்னுதான் அவளும் வந்தா போத ஏறாதோ. என் மேல கோபம் கொண்டு பக்கம் வந்து சீண்டிப்பாரு. அவனை கண்டு கொஞ்சம் கூட பயமில்ல. ஏத்து மாமா எத்தனை பெக்கு ரம்மு ஊத்தி குடிச்சாலும் அனுபவிச்சு குடிக்கையில கல் தாண்டா புது போத. ஃபுல் நைட்டு தூக்கம் போச்சு கண்ணு குட்டி பொண்ணு கண்டு. யார் கண்டா நானும் தலை சுற்றி தரையில படுத்தேனே. என் நாயகன் அது நீயே, என் தோட்டத்தில் குதிரை நீயே, எங்கள் ராஜாவும் நீயே. தேவா நீங்கள் விட்டதால் புது கிராக்கு. ஒரு டாக்டருக்கு சொல்லுவாக்கு. இதற்கு காரணம் ஒரு கிக்கு. தினம் நடி 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 ராமா ராமா. தம்பி நீ ரொம்ப நல்லவன்டா. ஏய் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. அண்ணே உட்காருங்கண்ணே. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஏய் வாடா. பிளட் சுகர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லங்க டாக்டர், எதுவுமே சாப்பிடல. பொய் சொல்லாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. கோயில் பிரசாதம்னு கொஞ்சம் கேசரி தான் சாப்பிட்டேன் டாக்டர். எனக்கு நல்லாவே தெரியும். பிரசாதத்தை பிரசாத மாதிரி சாப்பிடணும், சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. கவலைப்படாதம்மா, கொஞ்சம் மாத்திரை எழுதி தரேன், எல்லாம் சரியாயிடும். டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு? 300 rupees, that's all. ஹலோ, யார் நீங்களா? வணக்கம் டாக்டர். நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? விஐபியா இருந்தாலும் சரி, விவிஐபியா இருந்தாலும் சரி, என்னோட கிளினிக்கு எல்லாரும் கியூல தான் வரணும். ஓகே கமான், கியூ. டாக்டர் காரு விசிட்டிங் கார்டு. அவங்களா நீங்களா? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்,
போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்ல கேரேஜுக்கு வச்சு ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு நீங்க கேட்கல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல, பில் கொடுங்க, பேமெண்ட்டை வாங்கிக்கங்க. டாக்டர் நாங்க வந்திருக்கிறது பணத்துக்காக இல்ல, என்ன பேஷண்ட்டுக்காக. 500 கோடி ரூபாய் சாயந்தரத்துக்குள்ள கொடுக்கல 500 ஸ்டிச் விடுடா உனக்கு. ஹலோ 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 யார் நீ? ஏய் சிகரெட் அண்ணா சிகரெட்டா? யோ இங்க பாரியா, எல்லா பேஷண்ட் கியூல தான் நிக்கிறாங்க. நீயும் உன் நம்பர் வந்த பிறகு உள்ளவையா போயா அதையா சிகரெட்? டாக்டர் நம்பரா? உன் மெம்பரே ஓடி போயிட்டாங்க. என்னது கியூ அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு ஓடிட்டாங்களா? ஏய் நீனா பெரிய டானா இல்ல பெரிய தாதாவா? பெரிய தாதாவா நீ? சொல்றா தாதாவா நீ? தாதாவா? ஏய் சித்து, சைலன்ஸ் சித்து. கன்ஃபார்ம் தாதா நீ. தாதா தாதா ப்ளீஸ் வாங்க 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 வாங்க, இப்படி வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டா சொல்லிருந்தீங்கன்னா நானே உங்களை பார்க்க அங்க வந்திருப்பேன்ல. அதான் நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். பரவாயில்ல பரவாயில்ல. யோ வந்து உட்காரியா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே ஓகே. டாக்டர் எனக்கு 3 நாளா தூக்கமும் வர மாட்டேங்குது, பசிக்கவும் மாட்டேங்குது, ஏதாவது பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஓட்டு தள்ளுறதுக்கும் மூடு வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், எங்க கண்ணை காட்டுங்க. இந்த கண்ணு வாய் எல்லாம் சரியா தானே இருக்கு? என்ன சொன்னீங்க? எல்லாம் சரியா தான் இருக்குன்னு சொன்னேன். அடிக்காதீங்க, அவரையும் அடிக்கிறீங்க, விட்டுருங்க. அவரும் உங்களை மாதிரி ஒரு டாக்டர் தான். எங்க அண்ணனை செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்ல சொன்னா சுகரு, பிபி, நரம்பு தளர்ச்சின்னு என்னென்னமோ சொல்லிட்டு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுற எங்க அண்ணனுக்கு இவரு இந்த அளவுல மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. இந்த ஃபீல்டுல அடிதடியை விட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டா அவங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அடிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவர் அடிக்காதீங்க, வேண்டாம் சார். நீங்க? நான் தான் ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் டாக்டர் விட்டல் தாஸ். ஐயோ நீங்களா சார்? அது எம்ஆர்சி எஃப்ஆர்சி எம்டி லண்டன். ஐயோ என்ன சார் உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு? ஏபிசி எல்லாம் கரெக்டா சொல்றாரு, ஆனா எல்போர்டு இவனை கூடவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. ஓகே 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 ஓகே. இங்க பாருங்க, நாளையில இருந்து என் கிளினிக்கு ட்ரைனுக்கு வந்துரு. போ போப்பா. நன்றிங்க ஐயா, நான் கிளம்புறேன். டாக்டர் நீங்க எனக்கு எதுவும் இல்ல, நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா காய்ச்சல் அடிக்கல, உடம்பெல்லாம் சூடா இருக்கு, குளிர் எடுக்கல, ஆனா உடம்பெல்லாம் கிடுகிடு நடுங்குது, நின்னால நடந்தாலும் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் அப்படி? உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய இதயத்துக்கு யாரோ கால் போட்டிருக்காங்க. காலா? யாரோ கால் போட்டிருக்காங்க. நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அந்த காலை வெளியே எடுத்துருங்க டாக்டர். பேசாத, கொஞ்சம் வாய மூடுங்கடா. டாக்டர் நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க லவ்ல விழுந்துட்டீங்கன்னு சொன்னேன். லவ்லியா? லவ்வா? அண்ணா நீங்க லவ் பண்ற அந்த பொம்பளை யாருடா சொல்லுங்கண்ணா. ஏய் பொம்பளை இல்லடா, பொண்ணு. ஆனா அது லவ்வோ டவ்வோ புரிய மாட்டேங்குதே. சைலன்ஸ் இது. உங்க லவ்வர் பார்க்க எப்படி இருப்பா? டாக்டர் என்ன மாதிரி கேள்வி கேக்குறீங்க? தேவதா மாதிரி இருப்பா. அவளோட கண்ணு, அவளோட மூக்கு, அவளோட கண்ணம், அவளோட உதடு, அட 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 அட. இந்த உலகத்திலேயே அவளை விட அழகான பொண்ணு யாருமே இல்ல. டவுட்டே இல்ல, இது 100% லவ் தான். லவ்வா? காதல் வியாதி தான். தேங்க்யூ டாக்டர். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பையனை பார்த்தே ஆகணும். போயிட்டு வரேன். பாய் 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 பாய். மேஜிக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர். சூப்பர் சூப்பர். நீங்க ரொம்ப புத்திசாலி டாக்டர். ஆனா எங்க அண்ணனோட லவ்வுக்கு நீங்க ஏதாவது புகையை கிளப்புனீங்க. புகையை கிளப்பிட்டேன்னா நீங்க புகையா மாறிடுவீங்க. என்னது? ஏன்னா இது லவ்னு சொன்னது நீங்க தானே. வாடா சிஸ்டர், எனக்கு பிபி செக் பண்ணுங்க. அங்கிள் என்னப்பா?
தெரியலையே. சிஸ்டர், எஸ் டாக்டர். செக் புக் இருக்கா? இல்ல. கேஷ் இருக்கா? ஒரு 10,000. 10 ரூபாய் கொடுங்க. ஓகே டாக்டர். உன்கிட்ட நான் அப்பத்துல இருந்து சொல்றேன். கேக்குது. எங்க அண்ணன் மலேசியா பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா நீ அத பத்தி எதுவும் கவலைப்படாம ஜாலியா இருக்க. நிஜமா நீ லவ் பண்றதா இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஐடியா கொடு. ஒருவேளை காரணம் கிடைக்கலனா கல்யாணம் பண்ணிக்குவியா? என் அண்ணன் பேச்சை என்னால மீற முடியாது. எனக்காக எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காம அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்திருக்காரு. நீ ஏதாவது பண்ண, இல்லனா என்ன மறந்துரு. நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லம், அழாத. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணனும்னு எனக்கு தெரியும். அட நான் தான் சொன்னலப்பா, காலையில 2, மதியானம் 1, நைட்டு 2ன்னு. குடிக்கலாம், நல்லா குடிக்கலாம். யோ, நான் சொன்னது தண்ணிய, பீர இல்ல. வெய்யா போல நான்சென்ஸ். ஹலோ டாக்டர் காமேஷ். ஏய் நீ எதுக்குடா ஃபோன் பண்ண? காமேஷ் சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஆனா நீ ரவுடி, லோஃபர், அயோக்கிய, திருட்டு பையன். திட்டுங்க. நீங்க திட்டாம என்ன யார் திட்டுவாங்க? என்ன இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீங்க தானே என் பிரதர் இன் லா ஆக போறீங்க. பிரதர் இன் லா இல்லடா, டார்ச்சர் கொடுக்குற தபேலா. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க தங்கச்சிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சும் ஏதோ மலேசியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா நான் கேள்விப்பட்டேனே. டேய், அது ஏன் இஷ்டம்டா. நான் யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்டா. அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? ஆமா, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு யார் சொன்னது? காசு கொடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், என் கையில மட்டும் நீ கிடைச்சன்னு வெச்சுக்கயே, மயக்க மருந்து கொடுக்காமயே உன்னை ஆபரேஷன் பண்ணி கொன்னுடுவேன்டா. டாக்டரே, உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னா கொலை பண்றத பத்தி பேசுறீங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த சென்னை பையனை விட்டுட்டு ஏதோ மலேசியா பையனுக்கு உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சீங்கன்னு வைங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அழகான தங்கச்சிய ஹலோ சிரிச்சு தொண்டையே வலிக்குது. இப்ப பாரு, உங்க அண்ணன் அந்த மலேசியா பையனை கேன்சல் பண்ணிட்டு இந்த சென்னை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறோம். என் மொபைலுக்கு போன் பண்ணா நான் அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு கேடி லேண்ட்லைனுக்கு போன் பண்றான். டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா. இந்த நம்பரை கண்டுபிடிச்சு உன்னை உள்ளத்துல நான் காமேஸ்வரன் கிடையாதுடா. நான் காமேஸ்வரன் கிடையாது. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஏன் இவ்வளவு அப்செட் ஆயிருக்கீங்க? பிரேம், எனக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த டெலிபோன் குண்டனோட டார்ச்சர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவன் ரொம்ப டேஞ்சர் ஆனவன் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலையே. அந்த மலேசியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கே. இந்த மாதிரி சைக்கோ லவர்ஸ்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? நாளைக்கு மலேசியால இருந்து அந்த பையன் வரா, உன்னை வேற வீட்டுக்கு கூட்டு வரேன்னு வாக்கு வேற கொடுத்துட்டேன். போன்ல வேற அந்த ரவுடி போன் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. டாக்டர், இப்படி பண்ணா என்ன? எப்படி? ஷார்மியை இங்கே விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு வந்தா என்ன? என் வீடு நாசமா போயிடும். டேய், ஷார்மியை தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா. ஐயோ, நல்ல பொண்ணு. ஆமாமா, நான் தனியா இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பாத்தியா? பாத்துட்டே தான். என்ன பாத்துட்டு இருக்க நீ? நீங்க பேசுறத பாத்துட்டு நான் பேசுறது எதுக்கு பாக்குற நீ? ஓ டாக்டர், நீங்க ரொம்ப சைலண்ட். அந்த போன் ரவுடி ரொம்ப வயலண்ட். நீங்க அந்த மலேசியா பையனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரவுடி இந்த வீட்டுக்கு வந்தானா நீங்க என் கூட ஃபைட் பண்ண முடியுமா? இல்ல முடியுமான்னு கேக்குறேன். எனக்கு ஃபைட்டுக்கு ரொம்ப தூரம். இருந்தாலும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பெரிய கராட்டே கிங். ஐயோ, ஒருவேளை அவன் இங்க இருந்தானால வேண்டவே வேண்டாம். நம்ம துரதிஷ்டம் அவன் தான் இப்ப இல்லையே. உங்க தங்கச்சி ஷார்மி கூட என்ன மாதிரி ஒருத்தன் பாடிகார்டா கூடவே இருந்தா இப்போதைக்கு பிரச்சனை வராதுல்ல? உன்ன மாதிரி பாடிகார்டு? எஸ். நீ தாண்டா பாடிகார்டு. அங்கிள், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. யூனோ, ஐ எம் வெரி பிஸி. கண்ணத்துல அரைஞ்சு வச்சுக்க. வேலையாமா வேலை? எந்த வேலை இல்லாம 3 வேலை இங்கதானே இருக்க. பெருசா வேலை இருக்காமே. ஆஹா, பாவம்
எனக்காக நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஓகேனா? யாராவது வேற பையன். நான் பிஸின்லாம் சொல்லவே வரல. உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? தேங்க் யூ பிரேம். அது மட்டும் இல்ல, நீயும் என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். என் ஷர்மியும் சேஃப்டியா இருப்பா. டோன்ட் வரி டாக்டர். நான் இருக்கும்போது என் ஷர்மியை யாரும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டாங்க. அப்படி பாத்துக்கிறேன். அது என்ன கண்ணு? டயலாக்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும். வெரி குட். எட்ரா கையா. நீ ஒன்லி பாடிக்கு கார்டு மட்டும்தான். ஓகே மை லார்ட். அறிவில்லையாடா உனக்கு? அண்ணே, அன்னைக்கு எந்த டேமேஜும் இல்லாம சேஃபா தூக்கிட்டு வந்துட்டோம்னா. அண்ணியா? இடியட். எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீ நம்பர் 1 ரவுடின்னு. அண்ணி, அண்ணா ரவுடி இல்ல, உங்க புருஷன். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாகிறது மேல். அப்படி சொல்லாத. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ. உனக்கு லவ் கேக்குதா? என்னாச்சு? அண்ணி கனவுல வந்தாங்களாண்ணா? கண்ணத்திலேயே அடிச்சாங்களாண்ணா? டேய், அவங்க அண்ணன் கனவுல வந்து திரும்ப திரும்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அண்ணே, உங்க அழகான பேர் லக்கிய இப்பவே வித்திட்டு வந்துட்டுமாண்ணா? தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளாவே என்கிட்ட வரா மாதிரி பண்ணும். அதுக்கு ஐடியா அந்த டாக்டர் தான் கொடுக்கணும். ஹலோ, ஹாய். ஹாய் டாக்டர். மயக்க மருந்து கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் டாக்டர். வெரி குட். வணக்கம். உங்க பேரு? பிரகாஷ். எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பீங்க. டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஹலோ, உங்களை யாரு உள்ள விட்டது? இது ஆபரேஷன் தியேட்டர். போங்க வெளியில. டாக்டர், மேட்டர் ரொம்ப சீரியஸ். இங்க பேஷண்ட் சீரியஸ். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 hours ஆகும். இதுல பண்ணீங்கன்னா 2 hours இல்ல 4 hours கூட ஆகும். இத புடிச்சீங்க. எங்க போறீங்க? மைக்ரோ போட்டுருக்கீங்க. எங்க போறீங்க? டாக்டர் வாங்க டாக்டர், அண்ணனை பார்க்கலாம். டாக்டர் வாங்க. அண்ணன் சொல்றல அண்ணனை பார்க்கலாம். விடுங்க டாக்டர் வாங்க. யோ, நான் சொல்றத கேளுங்க. என்ன விடுங்கயா. ஹலோ விடுங்க. யோ, இங்க பாரு. ஹாஸ்பிடலுக்குள்ள வந்து ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், எனக்கு லவ் வியாதி வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நீங்க எனக்கு சொன்னீங்களா? ஆமாமா, காதல் வியாதிய தக்க வைக்கணும். சீக்கிரமா பண்ணுங்க. எங்க அண்ணன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாமா, உங்க அண்ணன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா காதல் வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கலையே. அப்போ என் கதி அவ்வளவுதானா? என்ன ரெடி பண்ண முடியாதா? பண்ணலாம். அதான் எப்படி? அது அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அதாவது நீங்க லவ் பண்றீங்களா அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு யாரு, என்ன பண்றா, எங்க இருக்கா, கம்ப்ளீட்டா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டா பழகணும். பழகினதுக்கு அப்புறம் க்ளோஸா மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க தான். அவ்வளவுதான். டாக்டர், நீங்க புத்திசாலி. போய் சர்ஜரி பண்ணுங்க. நான் போயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி லவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. சூப்பர் டாக்டர், பை. டாக்டர், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஆபரேஷன் பண்ணுங்க. போங்க. சூப்பர் டாக்டர், சூப்பர். நடத்துங்க. Stupid அங்கிள். பணம் வர இல்லையே. சிஸ்டர். எஸ் டாக்டர். செக் புக் இருக்கா? இல்ல டாக்டர். கேஷ் இருக்கா? 10,000. 10 ரூபாய் கொடு. ஓகே டாக்டர். Ready? Let's start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2, 2, 3, 4, 5, 6, 7, 8. You're not doing it
3, 4, 5, 6, 7, 8. 1, 2, Last 3, 4. 4, 5, 6, 7, 8. 1, 2, 8. Okay, now stop. Leg stretch, okay? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. All right, all of you did a great job. Thank you. See you tomorrow. Have a nice day. Bye bye. 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 Go, go, go. கிளம்பு. வணக்கம் மேடம். யார் நீங்க? அண்ணா ஆளுங்க. ஏன் அண்ணா ஆளுங்களா? இல்ல, நான் சொல்றது ஏன் அண்ணனை. உங்க அண்ணன் யாரு? ஹலோ டேய், அதிகம் பேசினா அவனை போட்டு தள்ளு. ஃபீல்டுல சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது. அண்ணன் இப்ப பிஸியா இருக்கான், போனா வைடா. வணக்கம். ஓ, நீயா? நான் தான். நீ இன்னும் ரவுடித்தனத்தை விடலையா? அதெல்லாம் விடவே முடியாது. ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? உங்களை பார்க்கதான். என்னையா? எதுக்கு? உங்க டான்ஸ் சூப்பரா இருக்கு, அதுக்குதான். டான்ஸா? நான் பண்ணது டான்ஸ் இல்ல, ஏரோபிக்ஸ். ஒருவேளை பரதநாட்டியமா இருக்குமா? ஒருவேளை பிரேக் டான்ஸ், பிரேக் இந்த மாதிரியா? இந்த மாதிரி டான்ஸ் கத்துக்கணும்னு எங்க அண்ணனுக்கு ரொம்ப ஆசை. நீ ஏரோபிக்ஸ் பண்ண போறியா? ஏன் கத்துக்க முடியாதா? முடியும், பட் சொல்லி கொடுங்க. இந்த பேட்ச் ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இந்த பேட்ச்ல யாரோ துரத்தி விட்டு எங்க அண்ணனை சேர்த்துங்க. கரெக்ட். கழட்ட விடுறதுக்கு இது ஷர்ட் பட்டனா? நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. ஏய், வாயை மூடுங்கடா. அவங்க தான் சொல்றாங்கல்ல, கேளுங்கடா. நானு நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு நிமிஷம் வாங்கிக்கங்க. எதுக்கு? உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கதான். ஃப்ரெண்டா? என் பேரு சித்து. நீங்க? ஷர்மி. செர்னியா? ஒருவேளை செருப்பு மாதிரி இருப்பாளோ? சேச்சே, சும்மா இருங்கடா. நல்லா இருக்கு. நான் உங்களை செரின்னு கூப்பிடலாமா? சரி சரி, நல்லா இருக்குல்ல? நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சரி. ஓ சரி. நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, முதல்ல நீங்க பேஷண்டா வந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ உங்க தம்பிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப சம்பந்தியா ஆக போறோம். எடுத்துக்கடா. முதல்ல காஃபி குடிக்கிறீங்களா? கொடுக்க மாட்டேனே. கல்யாணம் முடிஞ்சதும் நீங்களும் எங்களோட மலேசியா வந்துருங்க. இங்க எப்படி தனியா இருப்பீங்க? ஐயோ, நீங்க வேற நல்லா தமாஸ் பண்றீங்க. சென்னையில என்ன நம்பி நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அவங்க நான் சொல்ற பத்தியத்துல இருக்காங்க. மலேசியால யார் பத்தியத்துல இருப்பா? அப்புறம் அந்த ஊர்ல பாம்பு பல்லி எல்லாம் தின்றாங்களாம், அப்படியா? எஸ் எஸ். அங்க என் மெடிசன் வேலைக்கு ஆகாது, என்ன விடுங்க. நான் இங்கே ஜாலியா இருக்கிறேன். டாக்டர். எஸ். சார்மிக்கு பின்னாடி நிக்கிற அந்த பையன் யாரு? ஓ, அவனா? அவன் பேரு பிரேமு, என் தங்கச்சியோட பாடிகார்டு. பாடிகார்டா? ஆமா ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. சென்னையில எந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மோசடி எல்லாமே நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சியை பாதுகாக்க என்னால முடியாது. 24 மணி நேரமும் வேலை. பையன் ரொம்ப நல்ல பையன். எங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்தான். பக்கத்து வீட்டுல எதுக்கு இருக்கணும்னு எங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சுக்கிட்டவன. வாங்கிக்கங்க, ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ற, கொடுங்க. சாப்பிடுமா கொஞ்சம். அது நீங்க சைலண்டா சாஃப்டா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களை மாதிரி பசங்களாம் இப்படிதான் முடி வளர்த்துப்பீங்களா? நான் தலை சீவி விடுறேன். நல்லா சிரிக்கிறீங்க, கல்ல. சொல்லட்டுமா? என்ன? நீங்க ஷர்மியை கல்யாணம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைல மாட்டிப்பீங்க. அப்படியா? சென்னை டவுன் ஒருத்தன் ஷர்மியை ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அந்த டானு இவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கான். அவனை விட்டுட்டு இவங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா அவங்க கதை கச்சக் தான். அனி, என்ன என்னாச்சுடா? அங்க இருக்காரு அவளோட பாடிகார்டு. அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. என்ன விஷயம்டா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அங்க பத்தியா? நிறுத்துறா, உனக்கு அறிவில்ல? அந்த விஷயத்தை சொல்ல வேணாம்னு சொன்னா எதுக்குடா சொன்ன? அது வந்து டாக்டர், எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது ஒண்ணு இல்ல, இவன் இருக்கான்ல எல்லாத்தையும் கெடுத்துட்டான். டாக்டர், இவரை எதுக்கு திட்டுறீங்க? இவர் எதுவுமே சொல்லல.
அப்படியா? அப்படின்னா வேற எதை பத்தி சொன்னா? சார்மி ரொம்ப நல்ல பொண்ணு, ஏரோபிக் நல்லா சொல்லி தருவான்னு சொன்னாரு. இல்லையா சார்? என்ன கதை வேற மாதிரி போகுது? ஐ சி. பிரேம், சாரி, ஐ எம் வெரி சாரி. தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க டாக்டர். இல்ல அங்கிள், இவனும் என் பேஷண்ட் தான். எப்படி எல்லாரும் சாக்காயிட்டாங்கல்ல? அவன் பெங்களூருக்கு தான் டான், நான் மலேசியால டான்மா. யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ மலேசியா டானா? நான் சென்னை ஃபேனடா. என்னையா என்னையா உங்க பிரச்சனை? நடு ராத்திரியில என்ன கிட்னாப் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க, என் நிம்மதியை கெடுத்துட்டீங்க, என்ன தூங்க விடாம பண்றீங்க. என்னையா உங்க ரவுடின்னு சும்மா இருந்தா டார்ச்சர் பண்றீங்க. டாக்டர், அண்ணனே ஏத்து பேசுறீங்களா? ஐயோ, உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க டாக்டர், பேஷண்ட் எப்ப வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்டா? நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். நீங்க வேற டாக்டர் போய் பாருங்க. ஏய், நீ ஏதாவது இல்ல லொல்லன்னு சொன்னீனா டாக்டர் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்னையும் அந்த பொண்ணிய தயவு செஞ்சு ஒண்ணு சேர்த்து வைங்க. எங்க 2 பேரையும் காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். எங்க அண்ணன் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி கையெடுத்து கூப்பிட்டு கெஞ்சினதே கிடையாது. பார்த்தது கூட கிடையாது. அவரை காப்பாத்துங்க டாக்டர். வாய மூடுங்கடா. காப்பாத்துன்னு சொல்றதுக்கு ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு நானா கடவுளா? போங்கயா. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க தான் கடவுள். நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். ஆனா என் லவ்வ சொல்றதுக்கு பயமா இருக்கு. என் மனசுல இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஒரு சீட்ல எழுதி கொடுங்க, அதை கொண்டு போய் அவட்ட கொடுத்துறேன். அப்படி ஏதாவது நீ பண்ணினா அந்த பொண்ணு உன்னை கண்டிப்பா லவ் பண்ண மாட்டான். ஏன்னா நான் டாக்டர், நான் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பா யாருக்கும் புரியாது. மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படியா புரியும் சொல்லு? ஓ, அப்படின்னா என் லவ் மேட்டரை நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும். எதுக்கு? அவ பேர் செரி. அந்த பொண்ணுக்கு அப்பா, அம்மா, அண்ணா யாராவது இருக்காங்களா? யாரு இருந்தா எனக்கு என்ன? நான் அவளை காதலிக்கிறேன், அவ எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். நீ லவ் பண்ற விஷயத்துல ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு நீ போய் கேட்டவனே எல்லா விஷயத்தையும் அவ சொல்லிடுவாளா? சொல்ல மாட்டா. சத்தியமா சொல்ல மாட்டா. அண்ணன் கேட்டாலும் சொல்ல மாட்டாளா? கீப் குவைட் பீப்பிள். அண்ணன் கேட்டாலும் சொல்ல மாட்டா, அப்புறம் சும்மா கேட்டாலும் சொல்ல மாட்டா. இதெல்லாம் நாமளே புரிஞ்சுக்கணும். படம் பார்க்க பிடிக்குமா? அண்ணனுக்கு ரீல் சுத்துற பழக்கம்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் ரியல். அதனாலதான் நாங்க படத்துக்கே போறது இல்ல. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இங்க பாருங்க, நாளையில இருந்து நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்ன? லவ் ஸ்டோரி சம்பந்தப்பட்ட எத்தனை படம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணணும். அதுல இந்த ஹீரோ ஹீரோனி கிட்ட எந்த மாதிரி ஸ்டைல்ல லவ் சொல்றானோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுல எது பெஸ்ட்னு தோணுதோ அத நீங்க அத கொண்டு போய் அத உங்க ஸ்டைல்ல அந்த பொண்ணு கிட்ட நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். லவ் சக்சஸ். சக்சஸ் நண்பா, சக்சஸ். ஓகே டாக்டர், சாரி. இது ட்ரீட்மெண்டா இல்ல பனிஷ்மெண்டா? அண்ணா, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மள வெளியில ரொம்ப கேவலமா பேசிக்கிறாங்கண்ணா. அந்த சித்து வேற டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பசங்க மேலே ஏன் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காண்ணா. நாங்க எல்லாரும் தப்பிச்சு ஒளிஞ்சிட்டு இருக்கோம். சித்து 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 அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். வாஜி, அவனை போட்டு தள்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவன் சாய்பாபா கோவிலுக்கு சாமி கும்பிட வருவான். சமயம் பார்த்து அவனை போட்டு தள்ளு. நான் ஜெயில இருந்து வெளியே வரதுக்குள்ள அவன் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி, வரோம். கண்கள் என்னை கொல்லுதே கடலாய்
மாறி துள்ளுதே தேவதை ஒரு பெண்ணாயானதே கேளடி காதல் உன்னை தேடுதே மனதின் ஆசை கூடுதே சிலையாய் இனி நீயும் மாற்றினாய் பாரடா நீயும் கேளடி மனதின் பாடலை உன்னை தானடா இதயம் கேட்டு துடிக்குதே நாம் இருவர் மனதின் செல்ல ஓடலும் அருகே நீ இருந்தால் குழந்தை என நான் மாறிட நான் இங்கே உசுருக்குள் உன்னை போட்டினேன் உன்னால் அழகிய உலகை தினமும் காண்கிறேன் உன்னோடு பறக்கின்றேனே உன்னாலே சிரிக்கின்றேனே உன்னோட வாழ்வில் நானும் சேருவேன் கனவாக நீயும் பேச எதிரில் நான் உன்னை காண நினைவாக என்றும் நீயே நில்லடி கண்கள் என்னை கொல்லுதே கடலாய் மாறி துள்ளுதே தேவதை ஒரு பெண்ணாயானதே கேளடி இந்திர லோகத்தில் பேரழகி நீயடி உன்னால் பிரம்மனும் மயங்கி போவதேன் பெண்ணே நீதானே மனதை மயக்கும் மன்மதா உனக்கே தெரியாமல் உன்னை நானும் ரசிக்கவா மனதிற்குள் நீயும் வந்தாய் வழிதோறும் துணையாய் நின்றாய் மனதினை கொள்ளை கொண்டாய் நீடா உன்னாலே இதயம் துடிக்கும் உன்னைத்தான் இன்னும் பிடிக்கும் பெண்ணே உனக்காய் நானும் வாழ்கிறேன் கண்கள் என்னை கொல்லுதே கடலாய் மாறி துள்ளுதே தேவதை ஒரு பெண்ணாயானதே கேளடி காதல் உன்னை தேடுதே மனதின் ஆசை கூடுதே சிலையாய் இனி நீயும் மாற்றினாய் பாரடா நீயும் கேளடி மனதின் பாடலை உன்னை தானடா இதயம் கேட்டு துடிக்குதே இப்படியே கனவு கண்டிட்டு இருக்கியா இல்ல ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு. நம்ம விஷயத்தை என் அண்ணன்கிட்ட எப்ப சொல்ல போற? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? டைம் வரட்டும் சொல்றேன். அதுக்குள்ள நான் மலேசியா பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். ஓ யூ டோன்ட் வரி செல்லம். அந்த மலேசியா மாப்பிளையும் உங்க அண்ணனையும் ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீயா ஒரு முக்கியமான வேலை இருக்கு வழி வரியா? ஒரு நிமிஷம் நில்லுங்க டாக்டர். நின்னுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம்? எனக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு பாக்குறீங்களா? இங்கெல்லாம் பார்க்க முடியாது. கிளினிக்கு வா, அங்க பாக்குறேன். கிளினிக்குக்கா? எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா? இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன், டானிக் கொடுக்குறேன்.
டாக்டர் 7 8 1 2 3 4 5 எப்போ வந்தீங்க டாக்டர்? ஜஸ்ட் இப்பதான். ஹாய் ஷர்மி. ஹாய் அண்ணா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது அர்ஜென்ட்டா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, அதுக்கு தான் வந்தேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. நான் எப்பவும் இவளை பத்தி தான் யோசிப்பேன். இவளும் அப்படிதான், எப்பவுமே உங்க நினைப்பு தான். ஷர்மி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். என்ன அது? அது என் ஃப்ரெண்டு மலேசியாக்காரன் இருக்கான்ல, அவன் அர்ஜென்ட்டா மலேசியா போகணும்னு சொல்றான். அதனால நாளைக்கே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்றான். நானும் புரோகிதருக்கு ஃபோன் பண்ணேன். அவரு 3 மாசத்துக்கு நாளே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நாளைக்கு ஒரே நாள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாளைக்கே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ். ஃபிக்ஸ்டா? இவ்ளோ அவசரமாவா? நல்ல பொறுத்த கூடி வந்தா அப்படிதாம்மா. என்ன பிரேம்? ஐயோ சூப்பரா சொன்னீங்க. ஆமா, இத பத்தி பேச டைம் இல்ல. சீக்கிரமா போய் பர்ச்சேஸ் பண்ணு, நமக்கு டைம் கிடையாது. வா 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 வா. அண்ணா அண்ணா, நீ எங்க வர? ஷாப்பிங்க்கு. டேய், எல்லாத்தையும் கூட்டிட்டு சாமான்லாம் எடுத்து வச்சிட்டு பூட்டிட்டு வா. போ 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 போ. ஆமா, நீ வா. இன்னும் குறைச்சல்ல. சாமான் எடுத்துட்டு வரணும். சாமான் எடுத்துட்டு நீ வாமா, டைம் ஆச்சுமா, சீக்கிரம் வாமா. எப்படினா? ஐ தெரிக்க. வா வா வா. முதல்ல உட்கார் நீ. ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து வருது. யாரோ விஐபி நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? டாக்டர், மரியாதையா நான் உங்ககிட்ட சொல்றேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றதா நல்லது. இல்லன்னா வெய் தெரிக்க. ஏய், நீயா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும்? அத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுங்க. இல்லன்னா அங்கேயே வந்து உங்க தங்கச்சியை நான் கடத்திட்டு போயிடுவேன். டேய் டேய், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என் தங்கச்சிக்கு ஒரு பாடி கார்டு வச்சிருக்கேன். நீ என் தங்கச்சி பக்கத்துல வந்த உன்னை அவ ஃபுட்பால் மாதிரி உதைப்பாண்டா உன்னை. அவன் ஃபுட்பால் பிளேயரா இருந்தா நான் கட்டிங் பிளேயர். சரியான நேரம் கிடைச்சதுன்னு வைங்க, லபோ லபோ நீங்க அழுது புலம்புற மாதிரி பண்ணிடுவேன். இவன் ஃபோன் பண்ணி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரேம் கிட்ட சொல்லி அவனை 4 அடி அடிச்சா அவனுக்கு புத்தி வரும். இரு வரேன். அண்ணா நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் கட்டிங் பிளேயர், நீ இன்னும் என் பாடி கார்டை பார்க்கல. அவனை பார்த்தா அப்புறம் இருக்குடா உனக்கு. டேய், தைரியம் இருந்தா என் எதிரில் வர சொல்லுங்க. டரியல் பண்ணுவானா? நான் என்ன பண்ணுவேன் தெரியும்ல. டாக்டர், உங்களுக்கு தைரியம் இருந்தா அந்த பாடி கார்டை கூட்டிட்டு வாங்க. அவன் பேண்ட் அவுத்து நான் அவனை அண்டர்வேரோட ஓட வைக்கல. என் பேரு என்னையா உன் பேரு? சார் சார், நீங்க எங்க சரிங்க? சாமான் எடுத்து வச்சுட்டு இப்ப பூட்டணும். சீட்டர், ஃப்ராடு, அயோக்கியா, திருட்டு பையா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. பிரேம், உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பண்ண? ஷேம் ஆன் யூ. சாரி கேளு கேளு. ஏய், உன் தலைய வெட்டி என் கால்ல போட்டு ஃபுட்பால் விளையாண்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. நீ இங்க நிக்க கூடாது. போடா போடா வெளியில. போடா. இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே வராதடா, வெளியில போடா. உன்னை நான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன்டா. என் கூடவே இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டல. நீ ரொம்ப நல்லவன்னு உன்னை நினைச்சேன்டா. ஆனா இவ்வளவு கெட்டவனா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலடா. இன்னொரு முறை என் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்காத. ஞாபகம் வச்சுக்கோ. போடா இங்கிருந்து. அண்ணா, பீ கூல். சின்ன வயசுல இருந்து ஷார்மி என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். இனிமே அவளை விட்டுட்டு நான் எப்படி தனியா இருப்பேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படியோ உங்களை மாதிரி நல்லவங்க வீட்டுக்கு மருமகளா வராலே அதுவே எனக்கு போதும். உங்களை மாதிரி அண்ணன் கிடைக்க ஷர்மி ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அங்க எங்க ஷர்மி ஆள காணோம்? ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே கேரியா. ஓகே. நம்ம விஷயத்தை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லுன்னு எத்தனை தடவை சொன்னேன். உன்ன மாதிரி தைரியமே இல்லாதவனுக்கு காதெல்லாம் எதுக்கு? அம்மா தாயே, கொஞ்சம் வாய மூடுறியா? உங்க அண்ணன் கிட்ட நம்ம லவ் சொல்லி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்றது நான் யோசிச்சேன். யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன, நான் போய் சொல்றேன். ப்ளீஸ் பிரேம், என் அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால வாழவே முடியாது. செல்லம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னாலையும் தாங்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாமா? கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். தாலியும் ஃப்ரீயா கொடுப்பாங்க, சாப்பாடும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப காமெடி தேவையா? நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது, ஓகேவா? என்ன பண்ண போற? பாத்துட்டே இரு என்ன பண்ண போற. ஏய் டாக்டர், உனக்கு என்ன வேணும்? நமக்கு எப்ப டாக்டர்? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தாம் தும்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். தாம் தும்னா வேண்டாம் வேண்டாம். ஏன்? டம் டம்னு வேணும். ஐயோ, வேலை பாருப்பா. ஹலோ ஹலோ ஹாய். இந்த டாக்டர் எங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளே காணோம். இந்த பல்ஸ் கூட பேக்கப் ஆனாலும் இந்த பொண்ணுங்க மேக்கப் முடிக்கிறது இல்லப்பா. ஹலோ மை பாய். எதுக்கு ரொம்ப நீ டென்ஷனா இருக்க? நோ பிபி, பி ஹாப்பி. டாக்டர், அது நான் எதுக்கு வந்தேன்னா எனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அது நீ இங்க வந்திருக்கிறது இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த தானே?
டோன்ட் வரி. இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களா? எதுக்கு? அப்புறமா சொல்றேன். நானும் அப்படித்தான். இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியா? என்ன? முதல்ல நீங்க நீங்க இல்ல நீ சொல்லு. நீங்க. ஓகே, நானே சொல்றேன். எங்க மூக்க காட்டு. எல்லாரும் காது தானே கேட்பாங்க, நீங்க என்ன மூக்க கேக்குறீங்க? அது டைலாக்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. என்ன விஷயம்? மயக்கம் தான் விஷயம். எனக்கு தெரியும்டா நீ கண்டிப்பா வருவன்னு. போலியும் கேசரியும் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு நல்லா தூங்கு கண்ணா. ஏண்டா என் தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வந்திருக்க. இங்க இருந்து உன்னால நகர கூட முடியாது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. என்னடே, என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் இங்கேயே உட்கார்றா நீ. அங்கிள். டேய் நீ இங்கே வந்துட்டியாடா? சிஸ்டர், எஸ் டாக்டர். செக் புக் இருக்கா? இல்ல டாக்டர். கேஷ் 10,000. ஓகே. ஓகே டாக்டர். எவ்வளவு வேணும்? எல்லாமே வா. திருட்டு பையல. இவ்வளவு பணம் வேணுமா? நான் சொல்றது நீ சரியா? இத வாங்கிக்கோ. இவ எப்பப்பெல்லாம் கண்ணு முழிக்கிறானோ அப்பப்பெல்லாம் இவ மூக்கு மேல அடி. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? பணம் சாயங்காலம் வாங்கிக்கோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மை ஹார்ட்லி வெல்கம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மிஸ்டர் சுபாஷ் என்னோட பிரதர் இன்லா. ஹி இஸ் a very good successful businessman. இந்த ஜோடிகளுக்கு உங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் எல்லாமே வேணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சிது சிது என்ன எதுவும் பண்ணிடாத. என்னை விட்டு உன் காலை பிடிச்சி கேட்கிற விட்டு. நீ பண்ண தப்பெல்லாம் உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நீ உன்னை கம்சனும் இல்ல, நான் உன்னை கிருஷ்ணரும் இல்ல. நான் சைலன்ஸ் சித்துடா. சித்து டாக்டர் என்ன கொடுறதுக்காக வந்தா டாக்டர்? அதான் நான் போட்டேன். அது சரி, நீங்க என்னங்க? இன்னைக்கு என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட். உங்க தங்கச்சிக்கா? அப்புறம் என்ன கூப்பிடவே இல்ல.
யார் உங்க தங்கச்சி? இவதான் என் தங்கச்சி. சரி, இவ உங்க தங்கச்சியா? இவங்களுக்கு என்கேஜ்மெண்டா? என்னாச்சு எங்க அண்ணனுக்கு? என்னாச்சு? ஏன் அப்படி பண்ணது? இவன் இங்க சுத்திடுறான். ஆமா. அண்ணே, அண்ணா, எங்க அண்ணனை எவடா போட்டது? எங்க அண்ணனை எவடா போட்டா டேய்? அண்ணா, அண்ணே, எதிர்க்கண்ணே. எதிர்க்க. பாத்து மெதுவாச்சு. என்னடாச்சு? டாக்டர், எனக்கு காதல் வியாதி வந்திருக்குன்னு சொன்னது நீங்க தானே? ஏய், பாட்டில தண்ணி இருக்கா? இருக்குண்ணா, ஃபுல்லா இருக்குண்ணா. அந்த வியாதிக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? நான் லவ் பண்ற பொண்ணு யார் தெரியுமா? யாரு? உங்க தங்கச்சி, என்னோட செரி. அடிங்கடா. சரிண்ணா, சரிண்ணா. அண்ணா அண்ணா சித்து, நீ என் தங்கச்சியா? டாக்டர், இன்னையில இருந்து நீங்களும் நானும் மாமா மச்சான். உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போற பையன் நான் தான். அடிடா. அண்ணி எந்திரிங்க. ஷர்மி, ஷர்மி. ஏய் ஏய் ஐயோ கிருபா. டாக்டர், ஏய் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. டாக்டர், நான் எப்படி என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. ஏய், போலீஸ் வந்தா சாட்சிக்கு ஆள் வேணும். எழுப்பி கூட்டிட்டு போங்கடா. இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்ல, தன் தனா தன். நமக்கு எதுக்கு பயந்தலாம்? வாங்க போயிடலாம். சார் வணக்கம் சார். செத்தது யாரியா? வாசன் அலியா வாஜி. யாரு கொலை பண்ணது? சார் அந்த சைலண்ட் சித்து சார். என்ன விட்னஸ்? இல்ல சார். அப்படின்னா அவன் தான் கொலை பண்ணான்னு எதை வச்சு சொல்றீங்க? சார் சித்து தான் கொலை பண்ணியிருக்கான், ஆனா சாட்சி இல்லை சார். அந்த சித்துவோட வயலன்ஸ் வர வர அதிகமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆகட்டும் ஆகட்டும், ஒரு நாள் நானே அவனுக்கு பிண்டம் வைக்கிறேன். டேய் வாடா வாடா டேய். டேய் சித்து வாடா. ஏய், அண்ணனையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஏய், கூப்பிடுற அவங்க அண்ணனை, கூப்பிடுற அவங்க அண்ணனை. டேய் வேண்டாம் அண்ணா, வாண்ணே. ஏய் தூ, வரலன்னா என்னடா பண்ணுவ? என்ன கூப்பிடுற நீ? அடிச்சு வச்சிருவேன். என்னடா காலையிலே குடிச்சிட்டு வந்திருக்க? ஆமால, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நான் குடிக்காம தீர்த்த குடமா எடுத்துட்டு வருவேன். சொல்லு. என்னண்ணா குடிச்சிட்டு எதோ சொல்றாரு? ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடா. ஏதோ பிரச்சனை குடிச்சிட்டு வந்திருக்கான். அது என்ன பிரச்சனை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ சரக்கு வாங்கிட்டு வா. என்ன மச்சான்? ஏய் சித்து, எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஊர் சைட்ல இருந்து. ஏன் சைட்லயா? ஏய் மச்சான், நீ அதிகமா குடிச்சிருக்க. டேய், அதிகமா குடிச்சது சரக்கு இல்லடா, லவ், பியார், காதல். ஏன் மேலையா? அதோ. ஓகே ஓகே ஓகே, சரி நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்றியா? எதுக்காக நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? உன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு வந்தேன். புரியுதா? புரியுதாடா? அண்ணா வாங்கிக்கண்ணா. இவன் ஒருத்தன். இப்ப சொல்லு, என்னால என்ன பிரச்சனை? இப்ப என்ன கேட்க வந்திருக்க? கேளு. நான் வந்திருக்கிறது கேட்கறதுக்காக இல்ல, சொல்றதுக்கு. சரி சொல்லுப்பா, சொல்லு ராஜா. அந்த வாஜிய நீ வெட்டி வெட்டி கொலை பண்ணல. அவனை சொல்றியா? அவனை நான் போட்டு தள்ளனா அவன் என்ன போட்டு தள்ளி இருப்பான். நீங்க யார வேணா வெட்டிங்கப்பா, ஆனா ஏன் ப்ராப்ளம் அது இல்ல. என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது. என்கேஜ்மெண்டா?
அந்த என்கேஜ்மெண்ட்லயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா நான் பேசிட்டு வந்துட்டேன். நீ அங்க பேசிட்டு வந்துட்ட, ஆனா நானு மயக்கம் போட்டுட்டேன். இங்க பாரு, ஆட்டோ ரிக்ஷா மாதிரி சுத்தி சுத்தி சொன்னா எனக்கு எதுவும் புரியாது. ராக்கெட் மாதிரி ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வா. வந்துடுறேன். நான் அந்த டாக்டரோட தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ அவளை மறந்துடணும், அவ்வளோதான். அப்புறம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். நீ யார் தங்கச்சி வேணா லவ் பண்ணிக்க, அதுக்கு நான் எதுக்காக மறக்கணும்? அண்ணே, அவன் பேசிட்டு இருக்கிறது உங்க செரிய பத்தி. ஆமா, ஷர்மிதா. சரியா? நானும் அவளும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நீ அவளை மறந்துடணும், அவ்வளவுதான். மறக்கலன்னா அவ்வளவுதானே. நீ எங்க அண்ணன் லவ் பண்ற பொண்ணை நீ லவ் பண்ணினா உன்னை என்ன பண்றது தெரியுமா? கொன்னுடுடா. யாரா எவன்டா மேல கை வைப்பீங்க? ஏய் பாருங்கடா, இது லவ் சம்பந்தப்பட்ட மேட்ரு. எவனாவது தேவையில்லாம என்ட்ரி விட்டு ஒரே சொருவிடம் புடுங்கிடுவாங்களாம். புடுங்கிறதுக்கு காதல் என்ன மயிராடா? லவ்டா. லவ்னா என்னன்னு தெரியாதா பாசங்களா? அண்ணே, குடிகாரன் அடிச்சோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடும்னே. இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. சரி, என்னோட ஆளு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா தாள கட் ஆயிடும். கட் பண்ணுவானா? ஹேர் கட்டு போட வர்ற தம்பி. ஷர்மி யார லவ் பண்றா? யார அவன் லவ் பண்ணிட்டு இருக்கா? யாரோட லவ் ஜெயிக்குதுன்னு பாப்பமாடா. ஏடி சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான்டா. சேலஞ்சா? சேலஞ்ச். ஃப்ரெண்ட். ஆமா ஃப்ரெண்ட். கொலகார பசங்க. ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசிருக்கீங்க. என்ன பண்ற பாரு. கொலகார பசங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உன்னோடது கிளம்பு. போ. குடு. விடுறா. உன்னோடதாங்க. குடு. சித்து, என்ன? உன்னை செக் பண்ணணும். எதுக்கு? அதை நான் அப்புறமா சொல்றேன். செக் பண்ணியா? ஹலோ சார், பாஜி கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க ஒண்ணு கேட்டாங்களா? இங்க பாருங்க சார், எங்களை இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு செக் பண்ணா எங்க மரியாதை போயிடும். இல்லையா? கண்ணையா சார், செக் பண்ணியா? எஸ் சார். சார். ஓஹோ. சார், இவங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, பாருங்க சார். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார் வணக்கம் சார். தேங்க்யூ பிரேம். சார், இந்த மாதிரி பப்ளிக்ல லைசன்ஸ் இல்லாத கன் வச்சுட்டு சுத்துறது நான் பெயிலபிள் இல்லையா சார்? கேஸ் முடியற வரைக்கும் பர்மனண்டா ஜெயில தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாட்டிருக்கான். நல்லா கவனிச்சு அனுப்புங்க. நான் தான்டா இனிமேல் என்னோட தர்பாரு. ஓஹோ, இதெல்லாம் உன் விளையாட்டு தானா? நானும் உனக்கு வைக்கிறேன்டா. சித்து, ஜீப் எடு. ஏய், யாரா நீ? நீ எதுக்கு ஜீப் எடுக்கணும்? உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? போ. கன் இருந்தது எங்க கிட்ட. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கிளம்பு. போ. ஏய், 3 பேரும் அரெஸ்டா இருக்கீங்க. ஜீப்ல ஏறுங்க. சார், கண்ணு யார்கிட்ட இருந்துச்சு? எங்க கிட்ட. எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அவனும் உங்க கூட தானே வந்தான். எங்க கூட வந்திருந்தா அவங்க இவங்க அப்புறம் இங்க நிக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு உங்க கிட்ட? இன்னும் எதுக்குப்பா இங்க நிக்கிறா? போப்பா, கிளம்பு. போ. உன்னை பிடிச்சிட்டு கிளம்பு. போ. ஏய் பசங்களா, தியாகமா? இந்த தியாகத்துக்கு பரிசு என்னன்னு நான் உங்களுக்கு தரேன்டா. ஏங்கடா ஜீப்ல? வெரி பேட் டைம். அந்த சித்து கல்யாணம் பண்றதுக்கு வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வெரி பேட் டைம். டாக்டர், நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்குடா வந்த? டாக்டர், நான் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளுங்க டாக்டர். நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லனா கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? என்ன சொல்ல வராருன்னு ஒரு நிமிஷம் கேளு. ப்ளீஸ் டாக்டர். இங்க பாரு, அந்த சித்து பண்ண டென்ஷன்ல இருந்தே நான் இன்னும் வெளியில வரல. நீ ஏன்டா மறுபடியும் வந்து என்ன டார்ச்சர் பண்ற? டாக்டர், இனிமேல் அந்த சித்துவோட டென்ஷன் இருக்காது டாக்டர். என்ன சொல்ற நீ? ஆமா டாக்டர், அவனை பர்மனண்டா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கேன். உண்மையாதான் சொல்றேன் நீ? அப்பாடா.
கடவுளே டென்ஷன் வந்து காப்பாத்துன. பிரேம் பிரேம் சாரிடா, கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இனிமே நல்ல பாடி கார்டா என் ஷார்மி கூடவே இருந்துறேன். நான் பாடி கார்டா இல்ல டாக்டர். ஏண்டா? நல்ல புருஷனா இருப்பேன். பிரேம் ஷார்மியை பிரிஞ்சு வாழ்ற சக்தி எனக்கு இல்ல டாக்டர். நான் ஷார்மியை லவ் பண்றேன். அடி முட்டாள், நீ லவ் பண்ணா அவ உண்டா லவ் பண்ணும் இல்லடா. நானும் லவ் பண்றேன்னா. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும்? ஆமாண்ணா, நானும் பிரேமும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கோம். நீ ஒத்துக்கிட்டேன்னா ஓகே, இல்லனா ஷாக்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எங்களோட காதலை விட எங்களுக்கு நீதானே ரொம்ப முக்கியம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல பிரேம், என் தங்கச்சியை நீ இவ்ளோ லவ் பண்றத முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இங்க பாருமா, பசங்களுக்கு எப்பவுமே தைரியம் கம்மி. நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ சின்ன பொண்ணா இருக்கப்ப குரங்கு வேணும் என்கிட்ட கேட்டேன், நான் அதை பிடிச்சி கொடுக்கலையா? நீ காலேஜ் போகும்போது காக்கா வேணும்னு என்கிட்ட கேட்டேன், அதை நான் பிடிச்சி கொடுக்கலையா? அதே மாதிரி இதையே நான் பிடிச்சி கொடுக்குறேன். போகட்ட விடு. இனிமே என் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பிரேம்? கோவப்படாத, தமாஷ் தான் பண்ண. அப்பா, சித்து போனா பிரேம் ஜெயிச்சிட்டான். சத்தமா பேசாத, மெதுவா பேசு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் கொடுக்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால நான் போய் 1 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளம் வாங்க போறேன். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் டூயட் பாடுங்க. ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கிடு சக்கா ஜிங் அஜிங்க அஜிங்க. உனக்காக நானும் பிறந்தேனா, என் காதல் நீயே அர்ச்சனா. ஓ மைனா, எனக்காக நீயும் வந்ததே, என் மீது காதல் கொள்ளதான் பூபாலா. பார்த்த பின்பு வீடு திரும்ப மனம் மறுக்கிறதே. நீதான் தினம் வேண்டும் என்று மனம் கேட்கிறதே. உந்தன் காதலை ஏற்க என் மனம் ஏங்கிறதே. ஏனோ தோணுதே உந்தன் அருகே உறங்கிடவே. உனக்காக நானும் பிறந்தேனா, என் காதல் நீயே அர்ச்சனா. ஓ மைனா, அழகான இடையில் நான் உடைந்தேனடி. உன்னாலே உறங்காமல் தினம் விழிக்கின்றேனே.
சாங் முடிஞ்சிச்சாப்பா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை பிறந்துரும். டாக்டர் பிரேம், நீ அந்த சித்துவை மாட்டி விட்டதுக்காக உனக்கு நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். வெள்ளம் கொண்டு வரதா சொன்னீங்க? உடம்பு சூடாயிடும், வேண்டாம். காதல கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுபவிக்கணும், கரெக்ட் தானே? இந்தா சாப்பிடு. நரகாசுரனை கொன்னுட்டு தீபாவளி கொண்டாடுற மாதிரி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க இங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறீங்களா? ஏய், போலீஸ் கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்துட்டா இப்பவே ஃபோன் பண்ணி மறுபடியும் உன்னை உள்ள அனுப்புறாரு. ஏய் சுல்லாம் பையா, சும்மா எதுக்குடா கத்துற? நீ எந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளினாலும் செகண்ட்ல வெளியே வந்துருவேன்டா. டேய், எங்க வழியில குறுக்க வந்து தொந்தரவு பண்றது நீ. போ வெளியில, வெளியில போடான்றல. உண்மையை சொல்லனா, நான் போற வழியில குறுக்க வருது நீங்க தான் மாமா. நானா? ஆமா, எனக்கும் செரிக்கும் நடுவுல குறுக்க வருது நீங்க தானே. தள்ளி போங்க. சரி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? என்னடா? வேணா சித்து, ஓவரா போய்கிட்டு இருக்க, அவளை மறந்துரு. நீ தாண்டா ஓவரா போயிட்டு இருக்க, பார்சல் பண்ணிடுவேன். ஏய் ஏய், ராங் பண்ணா நானும் ரவுடி தான்டா. அப்படியா? ஆமா அப்படிதான். வந்துட்டான்ல, வா வந்துட்டான்டா. கொஞ்சம் நிறுத்துக்கடா, இது ஏன் வீடு, மைதானம் கிடையாது. இந்த இடத்துல வெறும் டயலாக் மட்டும் போதும், ஃபைட்டிங் வேண்டாம். டாக்டர் மாமா சொல்லுங்க அவன் கிட்ட, என் செரிக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தானா இவனை போட்டு தள்ளிடுவேன். இந்த மாதிரி நானும் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் மாமா, செரிய யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? என் கிட்ட காரு பங்களா எல்லா வசதியும் இருக்கு. இவன்கிட்ட என்ன இருக்கு? ஏய், உங்ககிட்ட என்னடா இருக்கு? என்கிட்ட காதல் இருக்கு, என்கிட்ட காதல் இருக்கு, என்கிட்ட காதல் இருக்கு. மூன்றா வாய, அத 3 வாட்டி சொல்லிக்கிட்டு. டாக்டர் மாமா சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரெடி பண்றேன், ஆனா கல்யாண மாப்பிள்ள நீ இல்ல, பிரேம். ஓஹோ, அப்படியா? எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்களோ? நானும் பாக்குறேன் என்ன மீறி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷன் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிக்ஷதே. ஓஹோ, வாங்க டாக்டர். என்ன அஷ்டோத்திரமா, சங்கல்பமா? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க 2 பேருக்குமா? சாத்தியமே இல்ல. ஏன் ஐயரே? அதாவது எல்லாத்துக்குமே நல்ல நேரம், நல்ல தினம், சுப முகூர்த்தம் இருக்குல்ல. ஐயோ ஐயரே, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படியா? மாலையை போட்டுக்கங்க. இந்த புடி புடி. சதமானம் பவதி சதாயத். என்ன ஐயரே, இனி உங்க வாயில இருந்து ஒரு மந்திரம் வந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், வேண்டாம் வேண்டாம். பிரேம், எதுக்கு நம்ம சட்டை போடணும்? சொல்றது கேளு, போ. ஐயரே, இத கொஞ்சம் பூஜை பண்ணி கொடுங்க. ஓம் அருவாலே நமஹ, ஓம் கத்தியே நமஹ. சார் வணக்கம். வணக்கம். என் பேரு டாக்டர் காமேஷ், இவரு பேரு பிரேம், அவ என்னுடைய தங்கச்சி பேரு ஷர்மி. இவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க. மாலை ரெடியா இருக்கு, சீக்கிரம் பண்ணி வைங்க ப்ளீஸ். நீங்க ரொம்ப சம்பிரதாயம் பாப்பீங்களா? ஏன் கேக்குறேன்னா, இந்த கெட்டப்பை பார்க்கும்போது பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, சாட்சிகளங்க? சாட்சி சாட்சி அதான் நான் இருக்கேன்ல. என்ன டாக்டர், சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? 2 சாட்சிகள் வேணும். நீங்க இருக்கீங்கல்ல? ஆபீசரா இருக்கும்போது நான் சாட்சி கையெழுத்து போட முடியாது. என்ன பண்றது இப்போ? டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணவா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்க நடக்கிற கல்யாணம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. சிவ சிவ சிவா. அப்புறம் என்ன பண்றது? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அங்கிள், சாட்சி கிடைச்சிட்டா. ஆபத் பாண்டவா, அநாத ரக்ஷகா, நீ எங்க? இங்க நீங்க எங்கேயோ, அங்கதான் நானும். அங்கிள், உனக்கு எவ்வளவு வேணுமோ பணம் தரேன். அங்க ஒரு சைன் பண்ணிட்டு போடணும். வா வா. ஓகே, இதுவும் சரிதான். வா 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 வா. சார், சாட்சி இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம்ல? முதல்ல சைன் பண்ணணுங்க. விதி. குடியா, இங்க வை. உன் கையை இதுல வச்சினா நான் உன் கழுத்துல கையை வைக்கிறேன். டாக்டர் மாமா, நீ உங்களை சந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாலும் நான் அங்கேயே வந்து என்ட்ரி கொடுப்பேன். ஏய், எங்க 2 பேரும் கல்யாணம் சொர்க்கத்திலே நிச்சயமாயிடுச்சு. தாலி கட்டணுங்கிற அவசியமே இல்ல. நாங்க 2 பேரும் இப்படியே இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஹலோ, இது ஃபாரின் இல்லம்மா, இந்தியா.
நீங்க தாலி கட்டினா மட்டும்தான் புருஷன் பொண்டாடினே சொல்லுவாங்க. ஐயோ இவங்கிட்ட என்ன பேச்சு? நீ வாங்க 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 வாங்க. அந்த சித்து இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு தடையா இருக்கான். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுவும் ஸ்டேஷன்ல. ஆமா சார், இங்கேயே பண்ணணும் சார். இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் கல்யாண மண்டபமா மாறிட்டு இருக்கு சார். இப்ப உள்ள காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதை விட நல்ல இடம் இருக்கவே இருக்காது சார். அந்த சித்து இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏன் தடையா இருக்கான்? அந்த சித்து இவளை லவ் பண்றான், இவளை நான் லவ் பண்றேன். நீங்க சித்துவை லவ் பண்றீங்களா? இல்லங்க இல்ல. நீங்க அவனை லவ் பண்ணல, ஆனாலும் அவன் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கதை? அந்த கதைய நான் சொல்றேன் சார். அவன் இவளை லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் இவனும் இவளை லவ் பண்ற விஷயமும் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் ஒரு நல்ல பையனை பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தேன் சார். சேம் டைம் ஒரு ரவுடி எனக்கு போன் பண்ணி என் தங்கச்சியை கடத்திட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டே இருந்தான் சார். சேம் டைம் அவன் தான் இவன் லவர் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் இவன் தான் அவன் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் அவன் யாரையோ கொலை பண்ணிட்டான் சார். சேம் டைம் அவனும் இவனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். சேம் டைம் கல்யாண பையன் ஓடி போயிட்டான் சார். சேம் டைம் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணேன் சார். சேம் டைம் அவன் குறுக்க வந்தான் சார். சேம் டைம் உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். சேம் டைம் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். தேங்க் யூ சார். கண்ணையா சார், டைம் என்னையா? சேம் டைம் சார். ஏன் பேட் டைம்? ஓகே, நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இவங்க 2 பேருக்கு அக்னி சாட்சியா கல்யாணம் நடக்கணும்னா எங்க கிட்ட எந்த சாட்சியும் இல்லாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த சைலன்ஸ் சித்துவ நீங்க கையும் களவுமா புடிச்சு கொடுக்கணும். நாங்களா? எங்களால முடியாது. அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணமும் நடக்காது. ஓகே சார், நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அவனை நான் பிடிச்சு கொடுக்குறேன் சார். ஒரே பொண்ணு விரும்புற 2 லவ்வர்ஸ் ஒரே வீட்ல 2 பேரும் இருந்தா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. யார் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. நான் பண்றேன் சார். வேண்டாமா வேண்டாம், உங்க அண்ணன் உனக்காக பண்றமா. நான் இப்பவே பண்றேம்மா. இத சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் என் தங்கச்சிக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் சார். எனக்கு யாரோட உயிரும் தேவையில்லை. நான் ஒரு பிளான சொல்றேன், அதை கேளுங்க போதும். சித்து, டாக்டர் மாமா, ஏய் எல்லாரும் போங்க. டாக்டர் மாமா, என்னாச்சு? விழுந்துட்டீங்களா? நான் விழல, விழ வச்சுட்டான். விழ வச்சுட்டானா? யார் மாமா உங்களை தள்ளி விட்டது? யாருன்னு சொல்லுங்க. யார் தள்ளுவாங்க? அவன்தான் என் தங்கச்சியை லவ் பண்றவன். பிரேமா? ஒரு நிமிஷம், வாங்க வாங்க உட்காரு. தேங்க்யூ தேங்க்யூ. அது சரி, அவன் எதுக்கு உங்களை அடிச்சா? நானு என் தங்கச்சி அப்புறம் அவன் எல்லாருமே சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருந்தோமா. சீட்டு விளையாட அவன் திடீர்னு இந்த மாதிரி சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஏன் முன்னாடி. போனா போட்டு பிடிக்கணும்னு சொல்லி சும்மா இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான்வெஜ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னமோ கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதுக்குதான். போனா போதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, ஏன் முன்னாடியே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் சரி, போனா போட்டுன்னு சும்மாவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், எனக்கு பிடிக்கல, என் தங்கச்சிக்கு இது பிடிக்கலன்னு சொன்னேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து அப்புறமா பாட்டில் எடுத்து தலையில உடைச்சிட்டான். நான் தலையை உடைச்சிட்டேனா? நான் குடிச்சிட்டு நான்வெஜ் செய்ய சொன்னா? நான் சிகரெட் பிடிக்கிறேன்னா? வரட்டு உங்க அண்ணன் என்ன பண்றேன்னு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் காதலிச்சது என் தங்கச்சி இல்ல, என் சொத்ததான்னு. அவ பேர்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸையும் தான். இப்ப தெரியுதா யார் யார் எப்படின்னு? ஐயோ புரிஞ்சுட்ட விடு. நீங்க அவன மாதிரி இல்ல. உண்மையை சொல்லணும்னா உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா நானே உங்களை அடிக்கலான்னு இருந்தேன். ஆனா
ரவுடியா இருந்தாலும் சாந்தி சமாதானமா இருந்தேன். ஆனா இப்ப அவ அடிச்சிட்டானா, அதுக்கு தான் சொல்றது, கிரிமினல்ஸ நம்பலாம், லவ்வர்ஸ நம்ப கூடாது. நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. மாப்பிளையா? மாப்பிளையா? ஓ மாப்பிள்ளை சொன்னீங்க. ஆமா மாப்பிள்ளன்னு சொன்னேன். அந்த மோசக்காரனை விட இந்த கொலைகாரனே பெட்டர்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் தங்கச்சியை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ கைய பிடிச்சி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மன்னிக்கணும் மாப்பிள்ள. எதுக்கு? உங்களை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டேன், அதுக்குதான். பரவாயில்ல டாக்டர் மாமா, நீங்க எல்லாரும் என்ன ரவுடி குண்டன்னு அப்படி இப்படின்னு திட்டினீங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்க திட்டினாங்க அப்படின்னா அவங்க வாயில இருந்து கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். இருந்தாலும் எனக்கு தண்ணி, சிகரெட்டு, நான்வெஜ் எல்லா பழக்கமும் இருக்கு. உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களை மாதிரி டானுக்கலாம் இதெல்லாம் சின்ன மேட்ரு, எங்களை மாதிரி ஆளுக்கு பெரிய மேட்ரு. அதனால நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நோ மேட்டர். சரி, கல்யாணம் எப்போ? டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது அது என் மாப்பிள்ளை ஆகிறதால பிரேம் அவனை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம, அவனை பத்தி முன்னும் பின்னும் தெரியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால உங்களை பத்தி ஃபுல் டீடைல் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பத்தி பேசலான்னு. என்ன பத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாதே. இத பத்தி நான் கேட்கல. என் தங்கச்சி சரிதான் கேக்குறா. ஐயோ, அப்புறம் சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்ற ரகசியம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சத்தியமா. என்னோட டீடைல் தெரிஞ்சுக்க போலீஸ் கண்ட விளக்கணை விட்டுட்டு திரியறாங்க. இருந்தாலும் எந்த போலீஸாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னோட சரிக்காக என் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? நான் பிறந்தது, வளர்ந்தது. அண்ணா எது சொல்லாதீங்க. ஆமாண்ணா, இந்த டாக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏய், ஏன்டா போய் சொல்றீங்க? இவர் அந்த மாதிரி இல்ல. இவர் நல்லவர் தான். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த டாக்டரை இங்க அனுப்பி வச்சிருக்காருண்ணா. யூஸாமா யூஸ் பண்றதுக்கு நானா லூசா? ஏய், அவர் நம்ம டாக்டர் மாமா. அவரை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணா நாங்க போய் சொல்றோமா? வேணும்னா பாருங்க, இருங்க. ஏய், பேண்டேஜ் மேல கை வைக்காத. பாத்தீங்களா? இங்க பாருங்க, சீக்ரெட் மைக். இல்ல சார், இந்த மைக் எப்படி என் பேண்டேஜ் குள்ள வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏய், இங்க பாரு போலீஸ், நீ கெட்டவனா? அதை விட நான் கேடு கெட்டவன். உன்னோட வேலை என்ன நீ என்கிட்ட வச்சுக்காத. நாங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும்போது அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் உங்க சித்துக்கதை முடிய போது அந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கிறதா சொன்னாரு. அதுக்காக தான் நாங்க ஓடி வந்தோம்னா. சித்து சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஐடியா. என்னப்பா? உங்களை மாதிரி அப்பாவிங்களை பயன்படுத்துறதே இந்த போலீஸ்காரங்களுக்கு வேலையா போச்சு. இருட்டும், வேற ஒருத்தனா தான் அவன் கதையை நேரத்துக்கு முடிஞ்சிருக்கோம். நான் உங்களை சும்மா விடுறேன். ஏன் தெரியுமா? நான் காதலுக்கு கொடுக்கற மரியாதை. போங்க போங்க. ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் மண்டே, அடுத்த திங்கக்கிழமை நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஹலோ, ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா தெரியும்ல. டேய் வாங்கடா. எப்படி ரிலீஸ் ஆனீங்க? அண்ணே, நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். அட திருட்டு பசங்களா. நீங்க இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அதுக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா. நம்ம நாட்டை விட்டு மலேசியா போய் கல்யாணம் பண்றது. மலேசியால எந்த பிரச்சனையும் வராது, புரிஞ்சுக்கோ. ஐயோ ஷர்மி, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் விட்டுட்டு அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் இப்பவே போய் அந்த சித்துவை கொலை பண்ணிட்டு நான் உன்னை இதே ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரேம், சித்துவை கொலை பண்ண ஆமா போறியா? ஆமா, நீ பண்ண மர்டர் போறேன். பண்ணுவியா? எங்க கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் குறுக்க வராங்களோ எல்லாத்தையும் கொலை பண்ணுவேன். கல்யாணத்துக்கு வர்றவங்க அவங்களே கொலை பண்ணுவேன். டாக்டர், இந்த நேரத்தில் நீங்க காமெடி பண்ணாதீங்க. அந்த சித்துவை நான் சும்மா விட போறது இல்ல. பிரேம், என் பேச்ச கேளு. இந்த மாதிரி பண்ணாத. யார் பேச்சை கேட்க போறது இல்ல. அந்த சித்துவை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க லக்கேஜ் செக் பண்ணணும். சார், இது நாங்க ஷாப்பிங் பண்ணது. இத நாங்க பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். தெரியும், இருந்தாலும் செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணியா? இருங்க சார், இருங்க. சார், கன் லைசென்ஸ் இருக்கா? நான் கேட்டது கன் லைசென்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் இல்லையா? கன் லைசென்ஸ் என்கிட்ட இல்ல. லைசென்ஸ் இல்லாம கன்னை வச்சிருக்கிறது தப்பு, தெரியுமா? அது மட்டும் இல்ல சார், இந்த கேஸுக்கு ஜாமீனும் இல்ல, நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். கரெக்ட்டா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றேன்ல. இன்ஸ்பெக்டர், டாக்டர் மாமா, மலேசியா போறீங்களா? அங்க போய் 2 பேருக்கு கல்யாணம் பண்றீங்களா? பண்ணுங்க. ஆனா என் கிஃப்ட மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. சரி. ஓ மை செரி. சார்,
இவன் எந்த தப்புமே பண்ணல சார். அது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க? ரிலீஸ் பண்ணுங்க சார். அவன் சாட்சியோட கையும் களவுமா பிடிபட்டிருக்கான். சார் அவன் ரொம்ப இன்னசென்ட். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் அவன் யாருக்கும் தொந்தரவு கூட கொடுத்ததில்ல. சார் இங்க பாருங்க சார் கொசுவோட வேலைய. ஐயோ பாருங்க சார் எங்க பையன் எப்படி கஷ்டப்படுறான்னு. கொஞ்சம் புகையை போட்டு சொல்லுங்க சார். சார் இவங்க 2 பேரும் கல்யாணம் நிக்கிறதுக்கு அந்த சித்து தான் சார் காரணம். அதுக்கு நானே சாட்சி. முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? எழுதி கொடுத்தா இவனை விட்டுட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? கன்னு யாரோடதுன்னு கோர்ட்ல திருப்ப வர வரைக்கும் 2 பேரையும் விட மாட்டோம். டாக்டர் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவனை பிடிச்சிங்க கொண்டு வந்து போடட்டும். கொசுவை நசுக்கிற மாதிரி நசிக்க தள்ளிடுறேன் பாருங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா. அவனை கொலை பண்ணா லைஃப் லாங் ஜெயில இருக்கணும். அப்புறம் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? தங்கச்சி வணக்கம் சார். எங்க அண்ணனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். மறந்துடாம வந்திருக்க இன்ஸ்பெக்டர். அண்ணி இங்கதான் இருக்காங்க. டாக்டர் இங்கதான் இருக்காரு. வணக்கம் டாக்டர். அண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பீரோ வேணும், என்ன கலர்ல புடவை வேணும்னு நீங்களே போன் பண்ணி சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே வந்தாலும் சரி. வரலனாலும் சரி, நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆனா போதும், அவ்வளவுதான். டாக்டர் அண்ணிய மறந்துடாம மண்டபத்துக்கு கூட்டு வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. ஆமா சார், நீங்களும் கண்டிப்பா வரணும் வித் யூனிஃபார்ம். ஓகே என்ன பண்றேன்னு பாருங்கடா. டேய் என் செல்லங்களா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவன்னு. சாப்பிடுறதுக்கா? இல்ல சண்டை போடுறதுக்கு. இவனுக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. இன்விடேஷனை கொடுங்கடா. அண்ணா குருகரனோட ஆர்கெஸ்ட்ரா நம்ம புக் பண்ணோம். வாங்க சீக்கிரம். ஆர்கெஸ்ட்ராலடா சாவுக்கு மணி அடிக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க உங்க வாய்க்கு வந்து மண்ணள்ளி போடுறேன். தூ வந்துட்டானுங்க பெருசா. அண்ணா வாஜி எனக்கு எல்லாமே தெரியும். அடுத்து என்ன பண்ணணுமோ அத பண்றேன். கிட்ட வந்தீங்க உங்க இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு வண்டி வேணும். 2 வீலரா 4 வீலரா? 4 வீலர். ஓகே 4 வீலரா ரெடி பண்ணுங்க. போங்க சீக்கிரம் போங்க. நீ கன்னு பிடிச்சிருக்கிற ஸ்டைல பார்த்தா நீ போலீஸ் ஆபீசர் மாதிரியோ நான் கிரிமினல் மாதிரி தெரியுதுயா. என்ன சொன்னாலும் சரி சார், நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார். இது பாரு, இது நாம 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? நீ போ, நான் இங்கேயே இறங்கிறேன். சரியா? சாரி சார், வண்டியை மட்டும் நிறுத்தவே முடியாது. அங்க ஷர்மையும் பிரச்சனைல இருக்கா. நான் போறதுக்கு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் அங்க என்ன நடக்குன்னே தெரியாது. ஐ எம் வெரி சாரி. வண்டி நிறுத்தியா ப்ளீஸ், வண்டி நிறுத்தியா சார். சாரி சார். கண்டு குடியா, என் பேச்ச கேளு, கொஞ்சம் வண்டி நிறுத்தியா. இப்ப என்ன நீங்க இறங்கணுமா? ஆமா. யோ யோ என்னையா இது, ஹெல்ப் பண்ணவனையே ரோட்ல தள்ளி விட்டுட்டீங்க. தளபதி உலக நாயகன் கம்ம வெல்கம், சூப்பர் ஸ்டார் போல நீவா கம்ம வெல்கம், மன்னன் இல்ல ஸ்டார் போல கம்ம வெல்கம், லவ் பண்ண மனசுல தில்லு வேணும் அதுதானே தெம்பு, அண்ணன் பேச்சுலர் வாழ்க்கையில மேட்சான ஜோடியா பொண்ணு சிக்கி விட்டதே தந்தனா தந்தன், அண்ணன் சூப்பர் ஹிட் ஸ்டோரியில மாசீர போலத்தான் செட் ஆகி விட்டாரே தந்தனா தந்தன் தன் தனா தந்தன். பொண்ணு வந்தாலே வாழ்க்கை மாறுமே, நீ மட்டும் வாழும் வாழ்க்கை இன்பம் தராதே, நீ என்றும் லைஃப்ல உஷாரா நில்லு, நீ கஷ்டப்பட்டு காலம் எல்லாம் உதறித்தல்லு, இங்கே கேளுங்க பாருங்க இருள் விலக சுக சம்சார வாழ்வு வரும் உனக்கெனவே, ராஜு அண்ணாவை பாருங்க அழகான ரதி சூப்பர் ஜோடிதான் நீங்க நீ என்றும் பாடுவோம். தன் தனா தன் 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 தனா தன் தன்.
மாப்பிளானாலே புதுவிடுக்குதானே உன்னோடு ஆட்டம் போடத்தானே திம்பி இல்ல அவளோடு நீயும் தான் ஒரு 8 நாள் கொண்டு உண்டு கண்டு ஊரெல்லாம் சுத்திடுனா தினம் மகிழ்வோடு மனவாழ்வில் செட்டில் ஆகிடுனா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாமே கட்டு பண்ணிடுனா மனவாழ்வோடு குஷியாகி உன் பேர் சொல்லத்தான் உன்னை போல தம்பில்ல ஒன்று கையில் வருமே தன் தன தந்தன் தளபதி உலக நாயகன் கம்ம வெல்கம் சூப்பர் ஸ்டார் போல நீவா கம்ம வெல்கம் நம்ம அண்ணன் எல்லா ஸ்டார் போல கம்ம வெல்கம் லவ் பண்ண மனசுல தில்லு வேணும் அதுதானே தெம்பு அண்ணன் பேச்சுலர் வாழ்க்கையில மேட்சான ஜோடியா பொண்ணு சிக்கி விட்டதே தன் தன தந்தன் அண்ணன் சூப்பர் ஹிட் ஸ்டோரியில மாசீர போலத்தான் செட் ஆகி விட்டாரே தன் தன தந்தன் தன் தன தந்தன் என்ன டாக்டர் அண்ணனை வெல்கம் பண்றதுக்கு எந்த டெக்கரேஷன் பண்ணவே இல்ல ஏன் போகட்டும் விடுற டெக்கரேஷனை விட கோஆபரேஷன் முக்கியம் டாக்டர் மாமா முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு சீக்கிரம் செடியை கூட்டிட்டு வாங்க வாங்க மாமா வாங்க ஏய் எல்லாரும் எந்த வழியா வந்தீங்களோ அதே வழியா ஓடி போனீங்கன்னா ஓகே. என்ன சொன்னீங்க? திரும்பி போகணுமா? ஆமா, மரியாதையா போயிடுங்க, இல்ல ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிடுவேன். இவனுக்கு மாலை ஒரு கேடு. ஏதோ வயசுல பெரியவங்க அண்ணன் மாதிரி இருக்கீங்கன்னு மரியாதை கொடுக்குறேன். அண்ணன் மாதிரியா? டேய், நான் உனக்கு அண்ணன்னா ஏன் தங்கச்சி உனக்கு தங்கச்சிடா. நான் சும்மா பேச்சு சொன்னேன். இங்க பாருங்க டாக்டர் மாமா, நீங்க ரொம்ப பேசுறீங்க. எனக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. என்ன பத்தி தெரியும்ல. என்ன மிரட்டுறியா? நீ டானுனா நான் டாக்டரா, நீ அறுத்தா நான் தைப்பேன்டா, நீ குத்துனா நான் பொழைக்க வைப்பேன். உன்ன மாதிரி ரவுடியா இருக்கட்டும் இல்ல என்ன மாதிரி டாக்டரா இருக்கட்டும், பாத்துக்கலாம். வாடா வாடா டேய். வெறும் பேச்சு மட்டும் இருந்தா போதாது, எங்க ஸ்டைலே நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன வேண்டாம், என்கிட்ட வராத. டேய் வேணாம்டா. டேய் வாடி. டேய் டேய் என் தங்கச்சி விடுடா. போ போ என்ன கேளு. ஏய் யாராவது வந்தீங்க அவ்வளவுதான். ஏய் ஓடுறா. கொன்னுடுடா என் தங்கச்சி விடுடா. டாக்டர் மரியாதை சொன்னா கேட்க மாட்டே நீனே. ஏய் அண்ணா, ஏய் என்ன விடு. ஓடுற ரயிலுக்கும் திமிர் பிடிச்ச ரவுடிக்கும் குறுக்க வந்தவன் பொழைக்கவே முடியாதுடா. காதலிக்கிறவனோட மனசுல இருக்க பவரு ஓடுற தண்ணியில இருக்க கரண்ட் மாதிரி. அத நீ தொட்டன்னு வச்சுக்கோ. ஏய் கையெடுங்க, விடுங்கடா. அங்க உங்க அண்ணனுக்கு தான் தனான்னு அடி விழுந்துட்டு இருக்கு. அவனை காப்பாத்துறதை விட்டுட்டு இங்க நிக்கிறீங்க. போங்கடா போங்க. அவன் அடிக்கிறதே போதும், நீங்களும் எங்க அண்ணன் அடிக்கணுமா? நான் விட்டுருவேன். ஏய் இவரை விடு, அங்க அண்ணனை போட்டு ஒருத்த அடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம அங்க போலாம். டேய், பொண்ணுங்க கூட சண்டை நடந்தா பசங்க போய் சமாதானப்படுத்துவாங்க. அண்ணன் கூட சண்டை போட்டா நம்ம போக கூடாது. புட்ரா டேய். இந்த மாதிரி பைத்தியங்க கூட இருக்கிறவங்க இருக்க கூடாது. அப்ப கையெடுங்கடா. ஏய் ஓடுற ஓடுற. ஐயோ சர்மி வாடா என் செல்லமே. ஏய்
ஷர்மி 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 என்ன பாருமா. பிரேம் பிரேம் இங்க வா இங்க வா பாரு ஷர்மி. பிரேம் இங்க பாருப்பா. ஷர்மி வாங்க வாங்க தூக்கு. டாக்டர் மாமா செரி எப்படி இருக்காங்க? ஏய் நாயே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. என் ஷார்மிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா. நீங்க பாருடா, இன்னைக்கு என் கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணமே நீதான்டா. நானும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. சண்டை பிடிக்காதடா. என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். சார் அர்ஜென்ட்டா 2 பாட்டில் blood வேணும். நான் கொடுக்கிறேன் blood. நான் கொடுக்கிறேன். பி பாசிட்டிவ் blood தான் வேணும். என்னது பி பாசிட்டிவ் தான். நான் கொடுக்கிறேன். உங்களுது? எது நெகட்டிவ். நீங்க வாங்க. டாக்டர் மாமா செரிக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அப்புறம் அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கலாம். இவ்வளவு நடந்து வெக்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் உன்னதாடா ஆச்சு. நிறுத்துறீங்களா? டாக்டர் மாமா நீங்க சொன்னதான் இவனை சும்மா விடுறேன், இல்லனா இவனுக்கு என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? சித்து எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி. அப்பா ஷூட் பண்ண புல்லட் என்னோட நெஞ்சுக்கு பக்கத்துல பட்டுச்சு. நீ தயவு செஞ்சு என்னோட நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுறியா? எனக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கொன்றுங்க ப்ளீஸ். ஷர்மி, என் மனசுல இருக்கிற காதல பிரேம் கிட்ட தான் நான் கொடுத்திருக்கேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்ததுன்னா அது பிரேம் கூட மட்டும்தான். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நான் சத்தியமா வாழ மாட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா? இல்ல. இவனை விட எனக்கு என்ன குறைச்சல்? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ, உனக்கு நான் சொன்னதுதான் சரி இல்ல? அவ உன்னை காதலிக்கலன்னு சொன்ன பிறகும் எதுக்கு நீ அவளை கட்டாயப்படுத்துற? இது தப்பு தானே? சாரி கேளு. சாரி சொல்லு. சாரி சொல்லுப்பா. சாரி. அப்பவே பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்போது எங்கேயோ என் மனசுல தோணுச்சு, உனக்கு என் பிளட்டே மேட்ச் ஆகலனா நான் எப்படி மேட்ச் ஆக முடியும்? கரெக்ட். இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே சித்து, காதலை கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. காதலால தான் ஜெயிக்க முடியும். கரெக்ட் டாக்டர். இந்த ரவுடிக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுண்ணே. கரெக்ட் அண்ணே. ஃபீல்டில் நம்ம குறுக்க யாரும் வரலனா நம்மளும் யார் குறுக்கவும் போக மாட்டோம். இதுவும் அந்த மாதிரி தானே. பின்ன எதுக்குன்னா பிரச்சனை பண்ணிட்டு. பிரேம், சாரி ஃப்ரெண்ட். இனிமே என் சைட்ல இருந்து உன்னோட காதலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டர், என்னால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிடுங்க. அண்ணா அப்பதான் உங்க முகத்துல உண்மையான சிரிப்பு தெரியுதுண்ணே. சரி வாடா போறீங்க பார்க்கலாம். இந்திர லோகத்தில் பேரழகி நீ அடி, உன்னால் பிரம்மனும் மயங்கி போவதேன் பெண்ணே. நீதானே மனதை மயக்கும் மன்மதா, உனக்கு தெரியாத
துள்ளுதே கடலாய் மாறி துள்ளுதே தேவதை ஒரு பெண்ணாயானதே கேளடி